கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரர்கள் யாவரையும் பிதாவுடைய நாமத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் கூட மீண்டுமா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினால் உங்கள் சமூகத்தில் மீண்டுமாய் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படிக்காக தேவன் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்ம கடந்த அக்டோபர் மாதம் 26 நம்ம இருதயத்தை மறுரூபப்படுத்தும் செயல்கள் அல்லது காரியங்கள் நம்ம ஒரு பாடத்தை பார்த்தோம். அது நமக்கு நினைவிற்கு இருக்குமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம லேசாக கொஞ்சம் நிமிஷம் முதல் பாடத்தை பார்த்து இந்த இரண்டாவது பகுதிக்கு கடந்து போகலாம். இருதயத்தை மறுரூபப்படுத்தும் செயல்கள் அல்லது காரியங்கள் முதல் பாடத்தில் நம்ம கேட்டோம். அப்போ இருதயம் என்றால் என்னன்னு பார்க்கும் பொழுது ஒரு அன்பின் அடையாளம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்முடைய யோசனைகள், நம்முடைய மனசுன்னு சொல்லலாம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள், இது எல்லாமே இருதயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய குணங்கள் அப்படின்ற நம்ம பார்த்தோம். அப்போ உள்ளான மனுஷன் அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி சொல்லுவாங்க, உள்ளான மனுஷன். அப்போ உள்ளான மனுஷன் வெளியான மனுஷன் ஒன்று கிடையாது. இப்போ உள்ளான மனுஷன்னா அந்த இருதயம், அந்த இருதயத்துடைய சிந்தனைகள் தான் பார்க்குறோம். அப்போ அந்த இருதய சிந்தனைகள் நமக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்க்கும் பொழுது சிந்தனை, அப்புறம் பார்க்கும்போது ஒரு அப்போ இந்த சிந்தனைகள் எல்லாம் நமக்கு எங்கேருந்து தோன்றுதுன்னா இருதயத்திலிருந்தால் தோன்றுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலையுமே அவருடைய இருதயத்தில் எப்படின்னா முற்றிலும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அவர் பார்க்கும்போது தம்மை தாழ்த்தினார். அதனால் அவர் இருதயம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கும் பொழுது அவர் மாமிசத்தில் இருந்தாலும் அவருடைய சிந்தனை எப்படின்னா ஆவிக்குரியப்பட்ட சிந்தனையாக இருந்தனால தான் அவர் இன்றைக்கி மகிமையில் இருக்கிறன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போலவே இன்றைக்கி பார்க்கும்போது கிறிஸ்துவர்கள் அதே சிந்தனையில் அதே இருதயத்தில் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கடந்த பாடத்தில் நம்ம பார்த்தோன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி பார்க்கும் பொழுது இன்றைக்கி மனிதர்களோட இருதயம் அல்லது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்றது வேதத்தில் அநேக வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. பல இடத்துல பார்க்கும் பொழுது இருதயத்தை குறித்தான செயல்பாடுகள் நிறைய இருக்குது. குறிப்பாக இருதயம் எடுத்துகிட்டு நம்ம சத்தியத்தை தியானிச்சோமா நம்ம ஒரு கிறிஸ்தவன் அவன் ஆயுள் முழுக்கும் அந்த பாடத்தை குறித்து தியானிக்கலாம். அவ்வளோ வசனங்கள் இருக்குது. இந்த வசனங்கள் அந்த பாடத்தை எழுதும் பொழுது எந்த வசனத்தை விடுறது எந்த வசனத்தை வச்சுக்கிறதுனே தெரியல. ஏன்னா குறிப்பாக இருதயத்தில் ஒரு சந்தோஷம் அப்படின்னா ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குது. அது தேவன் எப்படி மகிழ்ச்சி அடைந்தார், கிறிஸ்து எப்படி மகிழ்ச்சி அடைந்தார், நம்முடைய மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னு நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் அதில் ஒரு சில வசனங்களை மட்டும் என்னுடைய பார்வையில் தேர்ந்தெடுத்து உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். குறிப்பாக இந்த வசனங்கள் யாருக்கு சொல்லப்பட்டது, எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டது என்பதை விட, ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சாமிகளுக்கு வசனங்கள் சொல்லியிருக்கோம், இவருக்கு மோசேக்கு வசனங்கள் சொல்லியிருக்கும் பொழுது அது அவங்களுக்கு அந்த சூழ்நிலை இருந்தாலும் வசனம் என்ன சொல்லுதுங்க, எந்த வசனமும் ஜோடி இல்லாமல் இராது. இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும், கற்பனை மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த இதயத்தின் காரியம் நமக்கும் மேலே இன்னைக்கு இயங்குது இல்லையா. அப்போ அதை குறித்து சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த இதயத்தை சொல்லப்பட்டிருக்கிற அந்த அர்த்தத்தையும் அந்த கருத்துக்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், வாசிக்கலாம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாத்திராகமம் 7:13. கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. பார்வோனின் இருதயம் எப்படி கடினப்பட்டதுங்க? தேவன் கடினப்படுத்தினார். ஏன்னா ஏன் தேவன் பார்வோனை கடினப்படுத்தணுமா? அவர் இதயத்தை லேசாக விட்டுருந்தாருன்னா எகிப்திலிருந்து அங்கே ஈஸியாக கடந்து வந்திருப்பாங்கல்ல. அப்போ இந்த ஜனங்களுக்கு புரியணும் இல்லையா தேவனை பற்றி, ஏன்னா இவங்க சொன்ன பற்றி கேட்க மாட்டாங்க அப்படின்றது அவர் தெரியும். அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா 7ஆம் வசனம் தேவன் பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்துதான்னு பார்க்குறோம். அப்போ இங்கே கவனிக்கப்பட வேண்டியது இருதயம் கடினப்பட்டு போனால் என்ன நடக்கும், அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு செவி கொடாமல் போன வசனம் இருக்குது. யாருக்கு செவி கொடுக்காம போனாங்க? அவர்கள் தான் மோசே மற்றும் ஆரோன். அப்போ மோசே ஆரோன் யாருன்னு பார்க்கும் பொழுது தேவனுடைய மனிதர்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை அவங்க காரியம் அங்கே எளிமையாக முடிஞ்சு கடினப்பட்டு போகும்போது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாரு கூட நம்ம உடனே பண்ண கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்து வச்சுக்குவா இப்படியா? அப்போ இன்றைக்கி பார்க்கும்பொழுது நம்ம கிறிஸ்தவர்கள் தான், சத்தியம் தெரிஞ்சவங்க தான், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்து நமக்காக ஜீவன் கொடுத்துருக்காருன்ற எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம இருதயம் கடினப்பட்டு போகாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது விதத்தில், ஏன்னா நம்ம மாமிச பலவீனத்தில் நம்ம இருக்கிறோம், ஏன்னா நம்ம யாரும் பரிபூர்ணம் அடையலை. அப்போ ஏதாவது விதத்தில் நம்ம இருதயம் கடினப்பட்டு போச்சுன்னா என்ன ஆகும்?
நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போவோம். இன்றைக்கி ஒவ்வொரு சபைகளையும் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க, எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு நான் 100% கீழ்ப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்போ ஏதாவது விதத்தில் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ ஏதோ விதத்தில் அவங்க இதயம் கடினப்பட்டு போகும்போது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போகிறதுக்கு அந்த இருதயத்தில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 8:14. உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும். அப்போ உன்னோட இருதயம், அப்போ இருதயத்தில் என்ன நடக்குதுங்க? மேட்டிமை நடக்குது. இங்கே கவனிக்கப்பட வேண்டியது அந்த இருதய மேட்டிமை. எப்படி அவங்க இருதய மேட்டிமை அடைஞ்சதுன்னா 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆடு மாடு வெள்ளி பொன் போன்ற ஆசீர்வாதங்கள்லாம் அவங்களுக்கு பெருகியது. எகிப்து அடிமைத்தனத்திலேருந்து வந்திருந்தாங்க. வந்தவுடனே சும்மா விட்டல, தேவன் அவங்களுக்கு எல்லா சகலத்தையும் பண்ணார். அப்போ அவங்க பார்க்கும்போது அவங்களோட ஆடு மாடுகள் பெருகினா, அப்போ செல்வமே என்னங்க? ஆடு மாடுகள் தான். அது மட்டும் இல்லாமல் பொன் வெள்ளி எல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் பெருகிட்டு இருக்கும் பொழுது அது நிமித்தமாக நீ உன்னோட இதயத்தை மேட்டுமை அடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த பாவ உலகமான அடிமைத்தன எகிப்திலேருந்து விடுதலையான தேவனை மறக்க செஞ்சிடும். ஏன்னா அன்றைக்கி எகிப்திலேருந்து அவங்க 40 வருஷம் நடந்து வரும் பொழுது எதுக்காக வருத்தப்பட்டாங்க? நாங்கள் அவங்க எகிப்தில் எப்படி சாப்பிட்டு இருந்தோம், எங்களுக்கு இல்லைன்னு கொடுக்கும்போது தேவன் என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. காடைகளை வர, அப்போ அந்த காடைகள்லாம் அது முட்டையிலேருந்து வெளியே வந்திருக்கும் போது இவங்களுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிட்டார் முதல்லையே. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள தேவன்! அப்போ அவங்க மூக்கு வழியாக வெளியே வருவர்களும் சாப்பிட்டாங்க. அப்போ அதனால தான் அந்த அந்த அடிமைத்தனத்தை எகிப்திலிருந்து வரும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க? இருதயம் கடினப்பட்டு போகும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை வச்சு இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் பார்க்கும் பொழுது, இப்போ ஒரு சபையில் பணக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நினச்சிக்கிறாங்க. அது ஆசீர்வாதம் இல்லை, அது அடுத்த நாள் அழிஞ்சு போயிடும். எப்படி நோட்டு செல்லாதுன்னு போய் சொன்னாங்க பார்த்தீங்களா? என்னாச்சு? அப்புறம் உங்ககிட்ட இருக்கிறது எதுவுமே செல்லாது கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஆனால் இந்த சத்தியத்தை எடுக்க முடியுமா? நம்மகிட்ட இருந்து யாராவது எடுக்க முடியுமா? நம்ம ஜீவன் போனாத போகும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இருதய மேட்டுமைக்குள்ளே போகும் பொழுது இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து, இந்த பாவ உலகத்திலிருந்து தேவன் நம்மளை அழைச்சார் பார்த்தீங்களா? அது மறந்து போகக்கூடிய காரியங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். 17 வசனத்தில் பார்க்கும் பொழுது அதுலேயே, என் சாமர்த்தியமும் என் கையின் பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ இவங்க இதெல்லாம் யார் கொடுத்தது? இவங்களுக்கு அவங்க வந்திருக்கிறது அடிமை தேசம் எகிப்திலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. கானான் தேசத்தில் இவங்க எல்லாமே தேவன் ஆயத்து பண்ணி வச்சனால தான் அவங்க பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி இப்போ எவ்வளோ பேருக்கு பைபிள் படிக்க தெரியாது இல்லைங்களா? ஆனால் எனக்கு பைபிள் படிக்க தெரியுது. அந்த பைபிள் படிக்க தெரிஞ்சாலும் அதில் இருக்கிற சத்தியத்துக்கு ஒரு அர்த்தம் எனக்கு தெரியுது. அர்த்தம் தெரிஞ்சாலும் இன்றைக்கி நான் இங்கே ஜீவனோடு நின்று என்னோடய ஜீவன் நான் பேசுகிறேன், அது எனக்கு முடியுது. இந்த வசனம், இந்த வார்த்தை, இந்த எனர்ஜியில் எனக்கு யார் கொடுத்தது? இப்போ தேவன் கொடுத்தரும் பொழுது என்னால் ஆயிற்று. அதாவது நிறைய நம்ம சில சகோதரர்களை நம்ம கடந்து பார்த்துருக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, மேட்டிமை இங்கே தட்டினா போகிறோம், எனக்கு சத்தியமாக கொட்டுன்னு சொல்லுவாங்க. அது கொடுத்தது யார்? அப்போ எல்லா இடத்துலையும் எங்கேயுமே இந்த இடத்துல இருந்து ஒரு சத்தியம் ஆழமாக பேசுகிறேன்னா தேவன் அந்த வசனத்தில் இருக்கிற ஆழமான வெளிச்சத்தை கொடுக்காட்டினா எப்படி பேச முடியும்? அப்போ எல்லா இடத்துலையும் அதுக்கு நம்ம என்னென்னா, இந்த சாமர்த்தியம் நமக்கு ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருந்தாலும் அந்த தாழ்மையோட இது தேவனால் ஆயிற்று அப்படின்னு இருக்குன்னா, இருதய மேட்டிமைக்குள்ளே போயிடுச்சுன்னா இந்த காரியங்கள்லாம் நடக்குன்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 101:4. சங்கீதம் 101:4. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். இப்போ மாறுபாடான இருதயம்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது. அப்போ பார்க்கும்பொழுது மாற்றிக்கொள்ள நம்ம எங்கே போனாலும் நம்ம யாருங்க? கிறிஸ்துவர்கள் தான். எங்கே போனாலும் நம்ம புது சிருஷ்டி. அது இரவு நாளும் சரி, பகல் நாளும் சரி, சபைக்கு வந்தாலும் உலகத்தில் இருந்தாலும் நம்ம தூங்கி இருக்கும்போது எழுப்பி கேட்டால் கூட ஒரு கால் நம்ம ஞானஸ்தானத்துக்கு பேர் வச்சுருப்போம். அந்த பேர் தான் சொல்லணும், ஏன்னா மைண்டுக்குள்ளே அது இருக்கணும். அப்போ எங்கே போனாலும் நம்ம கிறிஸ்துவம் பொழுது தாவீது சங்கீதக்காரன் இந்த விஷயத்தில் மாறுபாடான இருதயம் எங்கிட்ட அகண்டு போகணும்னா அவர்கிட்ட மாறுபாடும் இருதயம் வேண்டாம். பொல்லாதவனை அறிய மாட்டேன்னாக்கா அவர் ராஜாவானார் பார்த்தீங்களா? அந்த ராஜாவான அமைச்சரவையில் தீங்கு செய்வனும் பொல்லாங்கனும் இருக்கக்கூடாது அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா அவனை இருதயம் மாறுபாடாக இருந்தாக்கா ராஜாவோட இருதயம் யாருங்க? தேவனை பற்றி தெரிஞ்சவர். 27 வருஷம் அந்த வனாந்தத்தில் பட்ட பாடுகள் அவருக்கு தெரிஞ்சவர். அவர் எப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணி கொடுத்து அவர் அழைச்சிட்டு வந்தாருன்னு தாவீதுக்கு தெரியும். ஆனால் அவர் அமைச்சர்களுக்கு அது தெரியாத போயிடுச்சுன்னா அப்போ அப்படி மாறுபாடான இருதயம் என்னோட அமைச்சரோடு இருக்கக்கூடாது. ஏன்னா மாறுபாடான இருக்கும் பொழுது இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க தங்களை மாற்றிக்குவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:20.
மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். அப்போ இருதயத்தில் மாறுபாடு உள்ளன்னா என்ன அர்த்தம்னா, உலகமும் வேணும் கர்த்தரும் வேணும். அப்படி இருக்க முடியுமா? ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியுமா? அப்போ கர்த்தருக்கு நம்ம உத்தம மார்க்கெட்டாக இருந்தால் சத்தியத்தை நேசிக்கணும். அந்த இருதயத்தில் சத்தியம் இருந்தால் மட்டும் போகாது, அந்த சத்தியத்தை நேசித்து அதன்படி நடக்கும் பொழுது நாம் யாராக இருப்போம்னா தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்போம். அப்போ இரண்டு எஜமானுக்கும் நம்ம ஊழியம் செய்ய முடியாது. உலகமும் வேணும் கர்த்தரும் வேணும், உலக ஆசீர்வாதம் வேணும் சத்திய ஆசீர்வாதம் வேணும்னா அது நம்ம இருதயத்தில் அது நம்ம நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7:3. 1 சாமுவேல். ஒரு வசனம் நான் கொண்டு சொல்ல நினைக்கிறேன், அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. 7ன்னா என்ன அர்த்தங்க? வசனத்தில் 7ன்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார், அதனால தான் இமானு ஏல். ஆனால் பைபிள் என்ன இருக்கும்? வேலுன்னு இருக்கும், சாமு வேலுன்னு இருக்கும். அப்போ நம்ம என்ன வாசிக்கிறோம்? நம்ம இங்கே அதிகமாக என்ன வாசிக்கிறோன்னா தேவன் பிதாவை கடவுள்னு சொல்கிறோம். ஆனால் முக்கியமாக மாற்றிக்க வேண்டியது இதுதான், சாமி ஏல் தான் சொல்லுது, இமானு ஏல். ஆனால் இந்த இதில் பார்க்கும்போது பைபிள் மிஸ்டேக்கில் யோஏல் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்கும். அதனால் படிக்கும்போது நம்ம இதை முக்கியமாக, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான காரியம் கூட. ஏன்னா சாமி வேல்னாக்கா அந்த உலகத்தை சொல்கிற வேல் மாதிரி ஆயிரும். இப்போ சாமி ஏல்னாக்கா சாமுவேல் கூட தேவன் இருக்கிறான்றது அர்த்தம் ஆகும். அப்போ சாமுவேல் 7:3. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்போ அந்நிய தேவர்கள் பார்க்கும்போது அந்நிய தேவர்கள் யாருங்க? உலகத்தில் நம்மளும் ஒரு காலத்தில் அந்நிய தேவர்கள் தான் ஆராதனை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த மண்ணிலேயே நம்ம இருக்கிறோமா? அப்போ நம்ம செய்ய வேண்டியது கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஏன்னா கர்த்தர் எவ்வளவோ கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்மளே அவர் உலகத்துக்கும் தோட்டத்துக்கு முன்பாக முன்குறித்து நம்ம அழைத்திருக்காரும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்? நம்ம இருதயத்தில் நம்ம முழு இருதயத்தோட தேவன் மேலே இருக்கும் பொழுது தான் எந்த சூழ்நிலை என்ன பண்ணுவோம்னா அந்த உலகத்தில் வாழ்ந்தோம் பார்த்தீங்களா, எகிப்தில் இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த நினைவுகள் வராமல் இருக்கும். அப்போ கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனைனா அவர் சொன்னதான் நம்ம இதயத்தில் இருக்க வேண்டிய காரியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 131:1. சங்கீதம் 131:1. கர்த்தாவே, என் இருதயம் இடுமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. அப்போ நம்முடைய இருதயம் என்ன ஆகுங்க? மேட்டிமையானதாகும். இருதயம் இருமாப்பாய் மாறும் சொல்லி பார்க்குறோம். அப்போ இருமாப்பாய் உள்ள இருதயம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்னென்ன பெரிய பெரிய காரியங்களில் அதை நான் தான் செஞ்சேன், அது என்னென்னா மிஞ்சின நீதிமான நம்ம காமிச்சிக்குவோம் அப்படி செய்யும் பொழுதுல. அப்போ அந்த விதத்தில் நம்ம நான் என்ற பெரியவன் அப்படின்ற எண்ணமே நமக்குள்ளார மேலங்கி இருக்கும். ஏன்னா எல்லாமே நான் சொன்னது போல் நம்மளை அழைத்தது தேவன். அவரின் சத்தியத்தை நம்ம கையில் கொடுக்கலன்னா நமக்கு வேற ஏதோ புத்தகத்தை வாசிச்சுட்டு இருப்போம், வேற எங்கேயாவது இன்றைக்கி உட்காந்துட்டு இருப்போம், வேற நமக்குள்ள ஒரு பக்தின்னு ஒரு அடையாளத்தை ஒன்று நம்ம உடம்புல தரிச்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம உடம்பு என்ன தரிச்சிட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சாயல் தரிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு அந்த இருமாப்பு மேட்டுமை வரும் பொழுது நமக்கு என்ன எல்லாமே மிஞ்சின காரியமாக சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த வசனத்தில் தாவீதின் பார்வையில் பார்க்கும்போது அவர் தாழ்மையை சொல்கிறார். இந்த தாழ்மையை நமக்குள்ளே வேணும். இதயத்தில் பெருமை இல்லைன்னா கண்களில் மேட்டுமை இல்லை என்பது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தனக்கு அப்பாற்பட்ட நமக்கு அப்பாற்பட்ட எதுவுமே நடக்காது, எல்லாமே தேவன் நடத்துகிறார் இன்னைக்கு. அப்போ அந்த அப்பாற்பட்ட காரியங்களை நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளாமல் தேவனுடைய திட்டங்களை மட்டுமே நம்ம, ஏன்னா தேவன் ஒரு தெய்வத்தை எடுத்து வச்சிருக்கிறார், நம்மளை அழைச்சிருக்கிறாருன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. ஏன்னா விதைக்கு ஒரு காலம் உண்டு, அதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, அது பலன் கொடுக்கறதுக்கும் ஒரு காலம் உண்டு. அப்போ அந்த திட்டத்தில் நம்மளை ஈடுபட்டு கொள்ளும்போது நம்முடைய இருதயம் எப்படின்னா தேவனுக்கு கீழ்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இருதயம் மேட்டுமையாமல் இருமா பார்க்கும்போது நம்மளோட சித்தத்தை தான் நம்ம செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னா நம்முடைய இருதயம்னா மனிதர்கள் அல்லது மனு கொடுத்த கூட குறிக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். எரேமியா 17:9. எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றையும் பார்க்கலும்னா அதாவது நம்ம இப்போ இங்கே என்ன குறிக்குது? எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளது. அப்போ எதை குறித்து சொல்லுதுன்னா நம்மளோட சரீரத்தில் உச்சிலிருந்து பாதம் முதல்ல நம்ம எடுத்துட்டிங்கன்னா இந்த முழு உடம்புலையும் எல்லாவற்றையும் பார்க்கணும்.
அந்த இருதயம் தான் திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது, அது அறியத்தக்கவன் யாரும்போது. அப்போ இருதயம் எவ்வளோ ஒரு வஞ்சகமானது. ஏன்னா இப்போ நான் இங்கிருந்து பேசுகிறேன், உங்களை எல்லாம் பார்க்குறேன், உங்களை குறித்து நான் என்ன சிந்திக்கிறேன்றது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஆனால் அவர் தெரியும். அப்போ நீங்கள் என்னை எல்லாம் பார்க்குறீங்க, என்னை குறித்து நீங்களாம் என்ன சிந்திக்கிறீங்க? என்னடா இப்போ இவர் ஒரு பாடம் எடுக்கிறாரா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, வேகமாக வாசிக்கிற, ஏதோ ஒன்று சிந்திக்கும் இல்லையா நம்ம. ஏன்னா உலகத்தை சொல்லுவாங்க, நரம்பு இல்லாதனாக்க என்ன வேணாலும் பேசணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சிந்தனையை கட்டுப்படுத்த முடியுமா? அதுக்கு ஒரு எல்லை இருக்குதா? ஒருத்தரை குறித்து என்ன வேணாலும், எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க, என்ன வேணாலும் சிந்திக்கும் இந்த இருதயம் சொல்லி பார்க்கணும். அதனால தான் இந்த இருதயம் தீங்கும் திருக்குள்ளதுன்னா வஞ்சகமானது, தந்திரமானதான். ஏன்னா இப்போ நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அன்பு வாங்கும்போது எப்படி இருக்கிறீங்க அன்பாடு விசாரிக்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து அவருக்கே தெரியாமல் ஒரு காரியத்தை நான் வாங்கணும். அப்போ எப்படின்னா போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அப்போ வஞ்சகமாக இருந்தால் தான் அந்த காரியத்தை அவர் உள்ளத்துலேருந்து எடுக்கணும்னா நான் வஞ்சகமாக இருக்கணும். வஞ்சகமாக இருந்தால் தான், தந்திரமாக இருந்தால் தான் அவர்கிட்ட அந்த காரியத்தை வாங்க முடியும். அப்போ இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா இதயத்திலிருந்து நடக்குது. அப்போ இந்த இதயத்தின் வஞ்சகத்தன்மை அதை முழுசாக யாரோட இதயத்தையும் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு உலகத்தோடு சொல்லுவாங்க பெண்களோட இதயத்தை புரிஞ்சிக்க முடியாது, அது கடலை விட ஆழமானு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னாக்கா அது என்ன சிந்திக்குது, என்ன செயல்படுது, அவங்க நம்மளை பார்க்குறாங்க, என்ன பேச போகிற எதுவுமே நமக்கு தெரியாது, புரிஞ்சிக்க முடியாது. அப்போ மனிதனுடைய இருதயங்கள் எப்படி இருக்கப்பட்டதுன்னா அது அறிஞர்கள் சொல்கிறாங்க ரொம்ப சிக்கலானது, எளிதில் ஏமாற்றக்கூடியது, ஏமாறக்கூடியதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இருதயம் எப்படிப்பட்டதுன்னா சுயநலம் மிக்கதாகவும் தவறான ஆசைகளை நிரம்பியிருக்கக்கூடியதாக இருக்குது சொல்லி பார்க்குறோம். இது எல்லாத்தையும் அறிகிறவர் அந்த இருதயத்தை உண்டாக்கின தேவன். அவரால் மட்டும்தான் ஒரு இருதயத்தில் என்ன சிந்திக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்றது எல்லாமே தேவனுக்கு தெரியும் சொல்லி பார்க்குறோம். அதில் 10வது வசனம் வாசிங்க. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்ந்திருக்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். அப்போ அவனவன் செய்த தகுந்தமாக தான் பலன் வரும் பொழுது இன்னைக்கு நம்ம இருப்போம். நிறைய பேர் பார்க்கும் பொழுது நானும் ஜெபிக்கிறேன், நானும் பைபிள் வாசிக்கிறேன், தவறாமல் ஆராதனைக்கு வர, எனக்கு மட்டும் ஏன் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடுகள்வாங்க. இன்னொரு பேர் வந்து அவர் வெளிப்படையாக சொல்லுவார், அவர் பாட்டுக்கு வராரு போகிறாரு, அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னுவாங்க. அது எப்படி தெரியும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு? அவர் அதிகாலை இருந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம், எனி டைம் அவர் வந்து பார்க்கும்போது சிந்தையில் இருக்கும்போது அவர் ஜெபத்தில் இருந்திருக்கலாம். அப்போ அவனவனுக்கு பலன் கொடுக்கும்போது தேவனும் பொழுது அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏன்னா இருதயத்தையும் அது உள்ளே எந்திரினா இதயத்துக்குள்ளே செயல்படக்கூடிய காரியங்களை ஆராய்கிறவர் தேவன் சொல்லி பார்க்கணும். அப்போ மனிதன் நம்மளுடைய இருதயத்தில் இருண்ட நம்ப முடியாத தன்மைகள் இருக்குது. ஐயோ சிலவங்க சில காரியத்தை பண்ணிடுவாங்க, எப்போறாவது செஞ்சான், இப்படிதான் அவனால் சிந்திக்க முடியுமா? ஏன்னா இருதயத்தில் என்ன சிந்திக்கிறானோ அதான் செயல்படுத்தணும்னு சொல்லி பார்க்கணும். அப்படிப்பட்ட இருதயம் இருக்கும்போது அது முழுமையாக, அது உண்மையாக, அது நீதி, அந்த இருதயத்தில் என்ன நீதி. ஏன்னா இப்போ நம்ம அநேக சகோதரர் இருப்பாங்க, நம்ம வீட்டில் சொந்தக்காரங்க இருப்பாங்க, பங்காளிங்க இருப்பாங்க. ஒரு அண்ணன்கிட்ட காட்டுற அன்பு இன்னொரு அண்ணன்கிட்ட இருக்காது. ஆனால் இந்த அண்ணன் வந்து நமக்கு பிடிச்சமான அண்ணன் சொந்தக்காரங்க வந்து நமக்கு தீமை, அதாவது சரியாக இருக்க மாட்டாங்க, நல்ல கேட்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு பிடிக்காதவங்க நல்லவராக இருப்பாங்க. ஆனால் இவர்கிட்ட காட்டுற கோபம் இவர்கிட்ட காட்ட மாட்டோம். இது நீதியாது. ஆனால் அந்த மாதிரி நீதியை வந்து அறிந்தவர் யாருமே இல்லை. அப்போ தேவன் தான் நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய நீதியை அறிந்தவர் நம்ம சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனுடைய மனிதனுடைய இருதயத்துடைய நினைவுகள் எங்கே ஆராய்ந்து பார்த்தார் அவர் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்த நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு பார்க்கலாம். போகும்போது மனுஷர், அதாவது பார்க்கும் ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் சம்பவம் நடக்குது. மனுஷரோட அக்கிரமம் பூமியில பெருகினது, அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும்னா எனி டைம் 24 மணி நேரமும் பொல்லாங்கானதே இருந்துன்னு சொல்லிட்டு கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். எப்படின்னா பார்க்கும்பொழுது ஆதாம் உண்டு பண்ணுறாரு, அது அவர் தப்பு பண்ணுறாரு, ஆதாம் தவறு பண்ணுறாரு, ஏதாம் தோட்டத்தை வெளியிடும் பொழுது அதுக்கப்புறம் மனுக்குளம் பெருகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுன்னா இவர் என்ன நினச்சி உண்டாக்குனார் அந்த மனுஷனுங்களுக்கு, அது நடக்கலை. அப்போ பார்க்கும்போது 6வது வசனம் வாசிங்க. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. தேவன் இருதயத்தில் முதல் மனஸ்தாபப்பட்டது இந்த மனுஷனுடைய உண்டாக்குனது கூட இல்லை, அது பொல்லாங்க, எனி டைம், அதாவது நித்தமும் பொல்லாங்கானதே என்று சொல்லிட்டு அவர் ரொம்ப விசனமாக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்பொழுது பார்க்கும்போது வந்து அப்பொழுது வாழ்ந்த மனிதர்களுக்கு பார்க்கும்போது நன்மை தீமை தெரியல, நன்மை குறைவாகவும் தீமையை நிறைய செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அதனால தான் ஒரு மனஸ்தாபப்படுறேன்னு பார்க்குங்க. என்ன காரணம்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஏதாவது சட்டத்திட்டங்கள் இருந்ததுங்களா அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு? அவங்களுக்கு ராஜாக்குன்னு யாராவது இருந்தாங்களா? கவர்மெண்ட் ஒன்று இருந்துச்சா? எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம்னு ஒன்று கிடையாது. இருந்தாக்கா கட்டுப்படுத்திருக்கலாம். பார்க்கும்பொழுது குறிப்பாக நியாயப்பிரமாணன்றது ஒன்று இல்லை.
நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பிறகும் கூட என்ன பண்ணாங்க ஜனங்க? அந்த நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக மீறப்பட்டாங்க, பாவம் செஞ்சாங்கன்னு பார்க்குறோம். அப்போ பார்க்கும்பொழுது, ஆனால் இந்த கிறிஸ்துவர்களுக்கு நமக்கு இன்றைக்கி பார்க்கும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுங்க? அன்பின் பிரமாணம் கொடுக்கப்பட்ட போதிலும் நம்ம இன்றைக்கி அதை எப்படி பயன்படுத்துகிறோம்? அப்போ நாம் அதை ஒருவருக்கு ஒருவர் பார்க்கும் பொழுது நம்ம அந்த ஒழுங்குமுறைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அது இப்போ கிறிஸ்துவர்களாகிட்டோம், வேதத்தில் நமக்கு அன்பின் பிரமாணம் கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்குது. கட்டளைனா ஒரு ஆர்டர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. அதை நாம் ஒரு ஒழுங்குமுறையாக, ஒரு புது சிருஷ்டியாக நம்ம கடைப்பிடிக்கிறோமா? குறிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சொன்ன மாதிரி எங்கே இருந்தாலும் நம்ம கிறிஸ்துவர்கள், உலகத்தில் இருந்தாலும் நம்மளுடைய கிறிஸ்தவர்கள் தான் நம்ம. அப்போ அந்த உலகத்தில் எனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், அந்த மீனின் வயிற்றில் இருக்கிற வெள்ளிக்காயின் வரும் பொழுது இது யாருடைய பொழுது ராயனுக்கு உண்டானது. ராயனா உலகத்தில் இருக்கும் பொழுது உலகத்தான இருந்தாலும் நம்மளோட சிந்தனை என்னென்னா நம்ம ஒரு புது சிஸ்டம்ன்ற மறந்துடக்கூடாது. அப்போ இந்த இருதயத்தில் அந்த ஒழுங்குமுறையாக நம்ம நடக்கணும். ஒரு புது சிஸ்டம் இருக்குன்னா அந்த இருதயத்தில் அந்த வாஞ்சை இருக்கிறதா? நம்மளுடைய இருதயத்தின் நிலைமையை குறித்து வேதத்தில் நிறைய காரியங்கள் கூறுது. அதில் ஒரு சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 31வது வசனம். எசேக்கியேல் 33:31. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருள் ஆசையை பின்பற்றி போகிறது. இந்த வசனம் எழுதப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுங்களா? 2500 ஆண்டுகள் ஆகுது. ஆனால் இன்றைக்கி நமக்கு இது பொருத்தமாக இருக்குதா? நம்ம இன்றைக்கி சபைகள் ஆகட்டும், இல்லை கிறிஸ்துவ கூட்டங்கள் ஆகட்டும், தேவனுடைய செய்தி வாசிக்கிறவங்களுடைய இருதயம் எல்லாம் சத்தியத்தில் தான் நிரம்பி இருக்குதா? அப்போ இன்றைக்கி 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வசனமாக இருந்தாலும் இந்த காலத்தில் அது ரொம்ப பொருந்தக்கூடியதாக இருக்குது. ஏன்னா வார்த்தைகளை கேட்பது போல் வந்தாலும் அதன்படி நடக்கிறதுக்கு இன்றைக்கி நமக்கு சுயநலமாக வாழ்கிறனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துவர்கள் வசதி வாய்ப்பாக வாழ்ந்தாதான் ஆசீர்வாதம், அதுக்காவது கடன் வாங்கியாவது கார் வாங்குறாங்க. கடன் வாங்கி கல்யாணத்தை ரொம்ப விமர்சையாக பண்ணுறாங்க, இல்லைன்னா ரொம்ப சபையில் கேவலமாக பேசுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் பண்ணால் தான் மதிப்பாங்க சபையில், இல்லை நம்ம கேவலமாக நினைப்பாங்கன்னு. நமக்கு வேண்டியது அந்த திருமண காரியம் தான், நல்ல சாப்பாடு போட்டால் தான் அந்த மணமக்கள் வாழ்வாங்கன்ட்டு இல்லை. அப்போ வார்த்தைகளை கேட்பது போல் வந்தாலும் அதன்படி நடக்காமல் இன்றைக்கி சுயநலமாகவும் தங்கள் விருப்பத்தின்படி அவங்க வாழ்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தங்களோட இருதயத்தில் என்ன இருக்குதுன்னா பேராசை, பொருள் சேர்க்கக்கூடிய ஆசை தான் இன்றைக்கி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா வசனம் சொல்கிறது எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை பிடிப்போம், இன்னும் ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத வசனம் இங்கே நம்ம இதயத்தில் மறந்து போயிடுது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உன்னை வாழாக்காமல் எவ்வளவோ வாக்குத்தத்த வசனம் கொடுத்துருக்கும் பொழுது நமக்கு அது நடக்காமல் என்ன பண்ணுறோன்னா நம்ம எந்த வார்த்தையும் நம்ம கேட்கறது இல்லை. குறிப்பாக நம்ம பேசுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது இப்போ நான் போதிக்கிறேன்னா முதல்ல இந்த வார்த்தையில் எனக்கானது, அப்புறம் தான் கேட்குற உங்களுக்குன்னும் பொழுது அப்போ அந்த வார்த்தையில் என்னோட இருதயத்தில் என்ன இருக்குது, இது ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம பேசுகிறோம், நம்ம சத்தியத்தை கேட்குறோம், வசனங்களை வாசிக்கிறோம், அதன்படி செய்கிறோமா? கண்டிப்பாக கேட்குறார்கள், அதன்படி செய்கிறது இல்லைன்னு தான் பார்க்குறோம். வாசிக்கலை மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மார்க் 7:6 இதே தான் இருக்கும். இது எந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு வந்திருக்குன்னா ஏசாயா 29:13 மேற்கோள் காட்டி இந்த வசனம் இருக்கும். அப்போ என்னோட ஜனங்கள் அப்படின்னும் பொழுது இந்த ஜனங்கள் வாயினால் இடத்தில் சேர்ந்து, குறிப்பாக பார்க்கும் பொழுது யூத மத தலைவர்கள் மற்றும் வேதப்பாரர்கள் பரியாசர் குறித்து அங்கே பேசுகிற மாதிரி இருந்தாலும் இந்த வசனம் பேசினாலும் நமக்கு 100% பொருந்தக்கூடிய ஒரு வசனம். ஏன்னா தேவ ஜனங்கள் பார்க்கும் பொழுது வாயினால் தேவனை மதிப்பு தான் நம்ம சொல்கிறோம். தேவனுடைய இதுதான் நம்ம கர்த்தராகிட்ட ஜெபம் பண்ணாமல் எதுவும் பண்ணுறதில்லை, வசனம் வச்சுட்டு தான் ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும்னு சொல்லும் பொழுது உண்மையிலே நம்ம சொல்கிற ஜனங்களுக்கு மத்தியில் அவங்க இருதயம் எப்படி இருக்குன்னா தேவனை விட்டு விலகி தூரமாக இருக்கிறது. ஏன்னா துதிப்பதும் சபிப்பதும் எப்படி இருக்குதுங்க, ஒரே வாயில். இப்போ ஒரு சகோதரனை குறித்து நல்ல விதமாக நான் பேசுகிறதும் இதே வாய் இதே செய்கிறது தான், அதே சகோதரனை குறித்து ஒரு பாதிப்பு எனக்கு வந்துச்சு என்ன பண்ணுறேன் நான் பேசுகிறதும் இதே வாய் தான் சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த வசனத்தை நம்ம மதிக்கல இல்லையா, துதிப்பதும் சபிப்பதும் எப்படி ஒரே வாயிலேருந்து வந்து சொல்லிட்டு.
அப்போ நம்ம பேசுகிறோம், சத்தியத்தை கேட்குறோம், அது எப்படி நடக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய இருதயம் தேவனை விட்டு வெளிக்கு தூரமாக இருக்குன்றது இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுறன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு பாரம்பரியம் சுய அறிவும் தேவ கட்டளைக்கு மேலே வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் பார்க்கும்போது இது என்னோட பாரம்பரியம் தெரியுமா அப்படின்வாங்க. நான் எவ்வளோ வருஷமாக கிறிஸ்துவனாக இருக்கிறேன்னு தெரியுங்களா, எங்கள் குடும்பமே பாரம்பரிய கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான கட்டுக்குள் இருப்பாங்க. ஆனால் தேவ கட்டளைக்கும் தேவ வசனத்துக்கும் அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. இதெல்லாம் எப்படி என்ன சொல்கிறாருன்னா, இது வீண் ஆராதனைன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கண்டிக்க தான் பார்க்குறோம். ஏன்னா அவர்கள் தேவனுக்கு கட்டளையை விட அந்த பாரம்பரியத்தை உயர்வாக கருதுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றும் கூட பார்க்கும்போது அநேகர் பார்க்கும்போது எங்களுடைய சபை பாரம்பரிய சபை, உங்கள் சபை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேலி பண்ணுறது கூட நம்ம பார்க்குறோம். பாரம்பரிய சபையோ அல்லது பாரம்பரிய சடங்காச்சாரமோ இல்லை பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பமோ என்றைக்குமே நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பரிசுத்தமாக வாழ்றது மட்டுமே, அதுவும் அந்த இருதயத்தில் இருந்தால் மட்டுமே தேவனுக்கு அது பிடிச்சமான சபை வாய்ப்புக்குள்ளே கொண்டு போகிற காரியமாக இருக்கும் சொல்லி பார்க்கணும். அப்போ கடைப்பிடிக்க வேண்டியதை பின்பற்றுறதை பின்பற்றாமல் இன்றைக்கி சத்தியத்தை விட்டுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதோடைய விளைவு என்னன்னு பார்க்கும் பொழுது, அதனால நீங்கள் பார்க்கும்போது அநேகரோட சிந்தனையில் பார்க்கும் பொழுது உண்மையான சத்திய வசனங்களை பின்பற்றாமல் சுயமான சட்டங்களுக்கும் கீழ்ப்படுதலுக்கும் இன்னைக்கு ஆராதனை செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். இன்றைக்கி போய் பார்க்கும்போது சபைகளில் வேண்டாத வார்த்தைகள் இப்படிலாம் பண்ணால், சமீபத்தில் கூட ஒரு வாரத்துக்கு முன்பாக இன்றைக்கி அந்த சோசியல் மீடியா எல்லாத்துக்கும் இல்லாத போது பார்க்கும்பொழுது கிறிஸ்தவர்களை பற்றி ஒரு மோசமான டாக்டரின் மற்ற மக்கள் மத்தியில் இருக்காது. இன்றைக்கி அது வந்துட்டுனால இன்றைக்கி எல்லா கையிலும் மொபைல் இருக்குதுங்களா. ஒரு ஃபாதரியாக ஒரு போதகோ ஒரு கிறிஸ்துவனை தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே வீடியோ ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் வந்துடுது. போன வாரத்தில் கூட தான் ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு சபையில் ஒரு போதகர் பண்ண காரியம் அவ்வளோ அருவருப்பாக ஒரு கேவலமாக இருக்குது. நீங்கள் இப்படி வந்தால் தான் தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட காரியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ இது என்னென்னா அவங்க சிந்தனையில் இதுதான் ஆசீர்வாதம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போதகருக்கு பயப்படுறாங்க, தேவனுக்கு பயப்படுறதில்லை, கிறிஸ்துவுக்கு பயப்படுறதில்லை, வசனத்துக்கு பயப்படுறதில்லை. அந்த சட்டத்திட்டங்களுக்கும் அதுக்கு கீழ்ப்படிந்து போகும்போது அந்த ஆராதனை கண்டிப்பாக வீணாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய இருதயத்தில் தேவன் அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ முடிஞ்ச வரலும் நம்ம ஜீவனே போனாலும் சரி நம்ம அதை கீழ்ப்படுகிறது ரொம்ப நல்லதாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இது எல்லாவற்றிற்கும் ஒரு முன்மாதிரி இருக்கணும் இல்லையா. ஒரு முன்மாதிரி இருந்தால் தான் நம்ம செயல்படுத்த முடியும். நமக்கு ஒரு ஸ்கூல் படிச்சு வந்திருக்கோன்னா நமக்கு முன்மாதிரியாக ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு தொழிலுக்கு கற்றுக்கிறோமா அதுக்கு ஒரு குருவை இருந்திருப்பார், ஒரு ஆசாரத்தை இருந்திருப்பார், முன்மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது, அதனால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குன்னு நிறைய வசனங்கள் இருக்குது. ஒரு சிலதை மட்டும் பார்க்கலாம். 1 சாமுவேல் 16:7. 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இப்போ நம்ம தாவீது பாடத்தில் பார்த்தோம். வரிசையாக அவர் சாமியில் வந்து ராஜாவை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு மகன் பார்க்கும்போது நம்ம ஜடகாத்திரமாக வாட்ட சட்டமாக வரோம். அதாவது தேவன் சொல்கிறாரு, சாமுவேலே நீ இவன் இல்லை, நீ அவன் சரீரத்தை பார்க்குறேன்னு. அப்போ அவனை வெளிப்புற தோட்டத்தை பார்த்து முன் பண்ண முடியும். ஏன்னா தாவீது வனாந்தரத்தில் 27 வருஷம் இருந்தாலும் அவன் நினைவுகள் எல்லாம் தேவனை குறிச்சே இருக்குது. அவன் பாடுகள் பட்டவும் முறுமுறுத்தாலும் அவன் அங்கே போய் தேவனை ஆலயத்தில் ஆராதனை பண்ணுறது அவனோட நோக்கமாக இருக்குது. ஆனால் இந்த தாவீதோட இந்த சகோதரன் என்ன நினச்சிருப்பான், தாவீதை குறித்து நான் அக்கறையே இல்லையே, தன்னோட சகோதரன் வனாந்தரத்தில் கஷ்டப்படுறான்ற ஒரு அன்பே இல்லையே அவர்கிட்ட. இவன் வந்து தேவன் மேலே அவருடைய இதயத்தில் ஒரு பக்தி இருக்குமான்றது தேவன் பார்த்துருப்பாரு இல்லையா. அப்போ சரீர தோற்றம் இல்லை, அதனால் என்னன்னா அவரை நான் புறக்கணித்தேன். அப்போ இன்றைக்கி பார்க்கும்பொழுது நீங்களும் நானும் இன்றைக்கி பார்க்கும்போது சகோதர திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் நிறைய. ஏன்னா அதனால் நமக்கு என்ன பலன்னா உலகப்பிரகமான சில காரியங்கள் கிடைக்கும், சபையில் வந்து ஒரு பெருமை கிடைக்கும், ஒரு மதிப்பு கிடைக்கும், அதுதான். அப்போ தேவன் வெளிப்புறமான தோற்றத்தை பார்த்து பிரியப்படுகிற தேவன் அல்ல, அதனால தான் இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இப்போ தேவனா இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். இருதயத்தை பார்க்கறது மாத்திரம் இல்லை, அதான் இவன் எப்படிப்பட்டவன், இவன் பக்தி போலியானதா, இந்த பக்தி உண்மையானதா, அவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, இதை பார்த்து ஆராய்ந்து அறியும் பொழுது அந்த சகோதரனை காட்டிலும் தாவீதை தான் அவர் பார்த்து சொல்கிறாரு, நான் இதயத்தை பார்க்கறேன்னு சொல்கிறாரு. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 40வது வசனம்.
1 ராஜாக்கள் 8:40. தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. அப்போ தாவீதோட இருதயத்தை தேவன் அறிஞ்சிருந்தார். அவன் 27 வருஷத்துல பொறுமையை காத்திருந்தான். அதுதான் முக்கியம். அந்த பொறுமை என்னைக்காவது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? அந்த விடுதலை கிடைச்சனால தான் தேவன் வந்து இருதயத்தை ஆராய்ந்து அதுக்குண்டான பலனை கொடுக்கும் பொழுது, அப்போ நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்குறாரு. நமக்கு காங்கிரீட் ரூமில் இருக்கலாம், தவறு செய்யலாம், ஆனால் தேவனுக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. ஏன்னா நீ ஜெபத்தில் என்ன கேட்க போறியோ, எதுக்காக வந்து ஜெபத்தில் உட்கார போகும்போது அவருக்கு தெரியும். அப்போ இருதயத்தை ஆராய்ந்து தெரியும் பொழுது அந்த ஜெபத்தில் அது நேர்மையாக தேவைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக தேவன் நிறைவேற்றுன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். யோபு 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோபு 9:4. அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர், பெலத்தில் பராக்கிரமுள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? தேவனுடைய ஞானத்தை குறித்து பேசுறதுக்கு நமக்கு அறிவு பத்துமா? நமக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த மூளையை நம்ம ஒரு 3% தான் பயன்படுத்துகிறோம். அந்த 3% அறிவில் 100% அறிவு கொடுத்தா கூட இந்த தேவனுடைய ஞானத்துக்கு புரிஞ்சு கொள்ளவே முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அவர் பலத்தில் பராக்கிரமசாலி. இப்போ தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்றதுக்கு நமக்கு அறிவு பத்தாத பொழுது நமக்கு எதை சொல்கிறது? இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள், எல்லாம் தனித்தனியாக அந்தத்தில் தொங்கிட்டு இருக்குது. பூமி உருண்டை மட்டும் இல்லை, அந்த பூமி சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய இந்த பால்வெளி மண்டலம் அப்படின்னு இருக்குது. அதில் ஒரு புள்ளி தான் சூரிய குடும்பம், தனி அந்தத்தில் தொங்குது. அது அந்த பூமியே எவ்வளோ பெருசுனும் பொழுது அந்த சூரிய குடும்பம் எவ்வளோ பெருசுங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த பால்வெளி மண்டலம் எவ்வளோ பெருசு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1500 மேலே பால்வெளி மண்டலம் இருக்குன்னா இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதை உண்டு பண்ணினவர் தேவன்றது நமக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியை எடுத்துக்கோங்க, 9 கிரகத்தில் இதில் மட்டும் உயிரினங்கள் வாழுது. கரெக்டான நேரத்தில் மழை பெய்யுது, எல்லா தினமும் எங்கேயாவது புயல் அடிச்சிட்டு இருக்குது, எரிமலை கொந்தளிக்குது. அவர் நேர்த்தி அதன் காலத்தில் பண்ண இயற்கை நிகழ்வு எடுத்துக்கோங்க. இயற்கை இன்னைக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது. வானமண்டலங்கள் எடுத்துக்கோங்க, அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது இந்த பாடத்துக்கு சம்பந்தமான குறிப்பாக இந்த இருதயத்தை பற்றி நம்ம பேசுறதுனால அதோட செயல்களை கொஞ்சம் பார்க்கலாம். தேவன் எவ்வளவு ஞானமாக அந்த இருதயத்தை படைச்சிருக்கிறாருன்னு. இப்போ நம்ம கண்ணு சிமிட்டுறோம் இல்லைங்களா, அந்த கண்ணு சிமிட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்க? ஒரு டைம் ஆகுது பார்த்தீங்களா? அந்த டைம் எடுத்துக்கோங்க, நல்லா கவனமாக கேளுங்க. அந்த கண் சிமிட்டுற நேரம் தான் இருதயம் அப்படி சுருங்கி விரியுது. அப்படி இருதயம் சுருங்கி விரியும் போது 120 ml ரத்தம் கிட்னிக்கு போகுது. ஒரு முறை அப்படி கண்ணை சிமிட்டுற டைமில் அப்படி பண்ணும்போது இருதயத்திலேருந்து ரத்தம் பம்ப் பண்ணி சிறுநீரகத்துக்கு போகுது. சிறுநீரகத்துக்கு ஏன் போகுதுன்னா ரத்தம் அசந்து அடைஞ்சு முடிஞ்சு. ஏன்னா நம்ம கண்டதெல்லாம் குப்பை மாதிரி வயிற்றுக்குள்ளே போட்டுருக்கோம், என்னென்னவோ போடுறோம், கொழுப்பு அது இதுன்னு சாப்பாடு போடும் பொழுது அது எல்லாமே சிறுகுடலில் உறிஞ்சு ரத்தத்தில் போய் கலக்கும் பொழுது அதில் வேண்டாத கழிவுகளை பிரிக்கணும். அப்போ என்ன பண்ண பிரிச்சுட்டு அந்த ரத்தத்துக்குள்ளே ஆக்சிஜனை உள்ள கொடுக்கணும். அந்த ஆக்சிஜன் கொடுத்தா தான் ஒவ்வொரு செல்லுக்கும் உணவு. அப்போ அந்த ஒரு பம்ப் பண்ணும்போது இந்த 120 ml ரத்தம் வந்து கிட்னிக்கு போகும்போது கிட்னியில் என்ன பண்ண நெப்ரான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு குழாய் இருக்கும். எப்படின்னா அந்த குழாய் எப்படி இருக்குன்னா நமக்கு பின்னோக்கு இருக்கு இல்லைங்களா, சேஃப்டி பண்ணுறது பார்த்தீங்களா, அப்படி நீளமாக வந்து ஒரு ரவுண்டு அடித்து போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை, கோடிக்கணக்கில் இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குதுன்னா அந்த ரத்தம் இப்படி பம்ப் பண்ணும்போது உள்ளே வருது பார்த்தீங்களா, உள்ளே வந்து அது ஃபில்டர் ஆகணும். எப்படின்னா ஜவ்வுடு பரவல் அப்படின்ற முறையில். எப்படின்னா இந்த பக்கம் ஒரு திரவம் இருக்கும், குறுக்கில் ஒரு ஜவ்வு, இந்த பக்கம் ஒரு திரவம் இருக்கும், வேண்டாத காரியமெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். அப்போ அந்த குழாயில் என்ன ஆகுதுன்னா கொழுப்பு இருக்கும், அடர்த்தி அதிகமாக இருக்கும், நிறைய கால்சியம், இரும்பு, என்னென்னவோ உலோகங்கள், மெக்னீசியம் நம்ம ரத்தத்தில் கலந்துருக்கும் பொழுது இதில் எடை அதிகமாக உள்ளது பார்க்கும்போது அந்த கீழே இருக்கிற ரவுண்டுக்கு போயிடும். நம்ம நடுத்தரமான இடையில இருக்கிறது அந்த குழாயில் வந்து நடுப்பகுதியில் இருக்கும். லேசாக இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் வந்து அந்த குழாயில் மேல் பகுதியில் இருக்கும். அடுத்து கண்ணை இமைக்கிற நேரத்தில் ரத்தம் பம்ப் பண்ணுது பார்த்தீங்களா, அடுத்த லப்டப்புக்கு அடுத்து 120 ml ரத்தம் வருது. அதுக்குள்ளே அப்படி உள்ளே போய் சுத்திகரிச்சு வெளியில் போயிடணும். அதுக்குள்ளார அந்த 100கணக்கான மினரல்ஸையும் கெமிக்கல்களையும் கொழுப்புகளையும் அது பிரிக்கணும். அந்த டைமுக்குள்ளார அடுத்த ரத்தம் 120 ml அடுத்த கன்சியூமர் நேரத்தில் அடுத்து உள்ளே வரும். இதுக்குள்ளே பிரிஞ்சு போகும் பொழுது நம்முடைய சாப்பிட்ற உணவில் எவ்வளோ கவனமாக இருக்கணும். அப்போ அதனால தான் இன்றைக்கி பார்க்கும் பொழுது ப்ரெஷர், ரத்த அழுத்தம் அதிகமாகும் போது கிட்னி ஏன் பாதிக்கப்படுதுன்னா அளவுக்கு அதிகமான கொழுப்பு கிட்னிக்குள்ளே போகும்போது அதால் பிரிக்க முடியாது அந்த கொழுப்பை. இப்போ கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு காரணம் நம்ம வேண்டாத பொருட்கள். அதனால தான் நம்முடைய தமிழர்கள் பார்க்கும்பொழுது உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. மருந்தே உணவுன்னு இன்றைக்கி ஆயிடுச்சு.
மருந்து உணவை விட நீங்கள் மருந்தாக சாப்பிட்டுருக்குறாங்க. அப்போ அந்த உணவில் சரியான முறையில் நம்ம சாப்பாடு எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த உறுப்புகள் இருக்கும். அப்போ எவ்வளோ அப்போ இந்த ரத்தம் கிட்னியிலேருந்து சுத்திகரித்து நேரம் எங்கே போகுதுன்னா நுரையீரலுக்கு வரும். நுரையீரல் என்ன பண்ணுதுன்னா வெளிப்புறமாக்கிற எல்லா காற்றையும் பிடிச்சி இழுக்குது. ஆக்சிஜனை மட்டும் பிராணவாயுவை மட்டும் வச்சுக்கிட்டு மீது எல்லாமே வெளியே தள்ளிடுது. அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுன்னா ரத்தத்தில் கலந்து எல்லா உறுப்புக்கும் போகும். இது எவ்வளோ பெரிய காரியம், தேவன் எவ்வளோ ஞானமாக சிந்திச்சு பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? அந்த கண்ணிமிக்கிற நேரத்தில் அந்த அடுத்து 120 ml போயிட்டே இருக்குது கிட்னிக்கு. அப்போ கிட்னியோட இருதயத்தோட வேலை எவ்வளோப்பட்டதாக இருக்குது. அப்போ தான் நம்ம சாப்பிட்ற உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவனுடைய இருதயம், தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டதுன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். பராக்கிரம் உள்ளவர், பலத்தில் வல்லமை மிகுந்தவர். பைபிளில் நிறைய ஒரு பராக்கிரமத்தை பார்த்துருக்கோம். பூமியை 2ஆக பிளந்தது, செங்கடலை 2ஆக பிளந்தது, வானத்திலிருந்து அக்னியை போட்டது. இதெல்லாம் யாரால் ஆகும்? எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமாக மரித்த கர்த்தராகிய இயேசுவை உயிர்த்தலை வச்சது வல்லமை எப்படிப்பட்டது. இன்னைக்கு யாரால் ஒரு மரிச்சு போன செத்து போனவனை உயிரடைய முடியும்? ஏன்னா அவர் ஜீவனை கொடுத்தவர். மரணமும் ஜீவனும் கர்த்தருடைய கையில் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது இந்த உலகம், இந்த மனிதன் உண்டான நாள் வரலும் இந்த நாள் வரைக்கும் பார்க்கும் பொழுது தேவனை எதிர்த்து யாராவது ஜெயிச்சது உண்டா? தேவனை எதிர்த்து யாராவது வாழ்ந்தது உண்டா? அப்படி யாருமே பார்க்கும். ஏன்னா தேவனை எதிர்த்தி பற்றி பார்க்கும்பொழுது நிறைய வசனங்கள் இருக்குது. அதை குறித்து 4-5 படம் எடுக்க முடியும். தேவைகளுக்காக இந்த வசனத்தை வச்சிருக்கிறேன். இன்னைக்கு பார்க்கும்பொழுது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதன் மூலியமாக தேவன் அந்த சில வசனங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ஆலோசனை நீங்கள் பார்க்கலாம். முதலில் பாசிட்டிவாக, அதாவது நேர்மறையான இருக்கக்கூடிய சில வசனங்களை பார்க்கலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 22:26. சங்கீதம் 22:26. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றைக்கும் வாழும். சாந்த குணம் உள்ளவர்கள்னா, ஏன்னா ஒரு வசனம் சொல்லும், இந்த மதிலிருந்த பட்டணத்தை பிடிக்கிறத பாக்கிலும் உங்கள் மனதை அடக்கிறது. மனதுன்னா நம்ம இருதயத்தை அடக்கிறன்றது அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை. அதாவது காட்டு குதிரை போல நம்ம இருதயம் போகும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மனசு எதை வேணாலும் எப்படி வேணாலும் சிந்திக்கும். அப்போ நம்ம சாந்த குணம் உள்ளவர்களோட இருதயம் எப்படின்னாக்கா, இருதயத்தை அடக்க தெரிஞ்சவங்க. எந்த விதத்திலுமே எப்படிப்பட்ட சூழ்நிலையுமே தங்களுடைய மேட்டிமையான குணமோ இருமாப்புள்ள குணமோ பெருமை கொள்ளதை காட்டாமல் தடுத்து நிறுத்தக்கூடியவங்க தான் இவங்க. என்னங்கன்னா, புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். இருதயம் எப்படி என்றென்றைக்கு வாழும்? இப்போ நம்ம செத்து போயிட்டோம், என்ன ஆகும்? இருதயம் செத்து போயிடும். மண்ணில் அடக்கம் பண்ணாமல் இருதயம் அழிஞ்சு காணா போயிடும். அப்போ இங்கே வசனம் சொல்லுது இருதயம் என்றென்றைக்கு வாழும்னு. எப்படி என்றென்றைக்கு இருதயம் வாழும்? ஏன்னா இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த சிந்தனை தான் மறுரூபமாகும். நம்ம உயிர்த்தெழுதல்ல ஒரு கால் நம்ம மறிச்சிட்டோம், நம்ம இந்த சரீரம் உயிர்த்தெழுதலும் போகிறது அந்த இருதயத்தில் இந்த சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. அப்போ தேவன் இவட விரும்புகிற காரியம் என்னங்க? நீ பலி செலுத்தும் போது உன்னுடைய ஆட்டில் தலையிட்டு முதல் குட்டி தான் கொடுக்கணும். எப்படி இருக்கணும் அந்த குட்டி? ஊனமாக இருக்கணுமா? பழுதற்றதாக இருக்கணும். சாதாரண ஆட்டுக்குட்டி அந்த பலி அவர் எடுத்துக்க போகிறதில்ல. எதுக்கு அந்த பலி கொடுக்குறாருன்னா, அவங்களுக்கு அந்த காலத்தில் ஆடு மாடுலாம் தான் சொத்து. அப்போ ஒவ்வொன்றுக்கும் பலி கொடுத்துருந்தாக்கா அவனுக்கு எண்ணிக்கை குறையும் பொழுது அவனுக்கு சொத்து குறைஞ்சிரும். அப்படியாவது திருந்துவானு தான் அந்த பலி கொடுக்க சொல்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய இதயத்தை என்ன பண்ணணுங்க? நம்மளோட இந்த சிந்தனையில் இருக்கும் பொழுது தான் அந்த சிந்தனைக்கு தான் நமக்கு தேவன் வந்து அந்த மறுரூபத்தை கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இது வாசிக்கலாம். சங்கீதம் 69 மேலே சொன்ன வசனத்துக்கு இதுக்கு ரொம்ப பொருத்தமானது தான். அப்போ பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்துக்குடைய சிந்தனைக்கு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மறுரூபமாகக்கூடிய அந்த சரீரங்கத்தை கொடுக்குறான்னு நம்ம சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம். யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். அப்போ நம்ம இருதயம் என்ன ஆகுங்க? இப்போ நம்ம வந்து உலகத்தில் இருந்தோம், அநேக கஷ்டத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தோம், கடம்பச்சில் வந்திருப்போம், எவ்வளோ பிரச்சனையில் நம்ம இயேசு கிறிஸ்து அந்த சுவிசேஷ கேட்டு வந்திருப்போம். வந்தவுடனே நம்ம எப்படி சந்தோஷமாக வந்துடுவோமா நம்ம? அப்போ இருதயம் கலங்கி போகிற மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கும். முதலாவது நம்ம சொந்தக்காரங்களாம் நம்ம விட்டு விலகி போயிடுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் கிறிஸ்தவர்கள் வந்து என்னங்கன்னா ரொம்ப கீழ் ஜாதிக்காரங்க தான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்குவாங்க. அதாவது எப்படின்னா துணிக்கு வழி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் சர்ச்சில் போயிட்டு அதுக்காக போய் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நெருக்கமாக இருந்தவங்க ரத்த சொந்தமானவங்க நம்ம விட்டு விலகி போயிடுவாங்க. விலகி போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுகிற வார்த்தை அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளுடைய நண்பர்களும் நம்ம விட்டு விலகி போயிடுவாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுன்னா தனியாக விடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். சபைக்கு வந்தால் தான் உறவுகள், சபைக்கு வந்தால் தான் ஜனங்களை நம்ம மேலே அக்கறையாக இருப்பாங்க. அந்த சமயத்தில் என்னென்னா உங்களுக்கு இருதயம் கலங்கி போயிடும்.
பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக அந்த நமக்கு ஒரு இதை புரிஞ்சுட்டு சொல்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் கலங்க வேண்டாம், ஏன்னா தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். அப்போ ஏன் சொல்கிறாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் மேலே விசுவாசம் வந்தாருங்க? தேவன் மேலே விசுவாசமாக இருந்தார். அவர் தெய்வீகத்தின் இடத்துல இயேசு கிறிஸ்து மிக முக்கியமானவர். அப்போ என்னென்னா, கலக்கம் வரும்பொழுது எந்த சூழ்நிலையிலுமே சரி நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும், வேறு கண்கள் வேறு எங்கேயுமே போகக்கூடாது. இப்போ நம்ம நிறைய, அது நான் தவறாக சொல்லலை, சரியாக புரிஞ்சுங்க, ஏன்னா நான் கூட அதை நான் கேட்டிருக்கிறேன். திடீர்னு நம்ம வீட்டில் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறோம்? உடனே வாட்ஸ்அப்பில் உடம்பு சரியில்லை ஜெபம் பண்ணுங்கன்றோம். ஏன்னா அந்த சூழ்நிலை நம்ம ஜெபிக்க முடியாதனால தான். அப்போ ஏன் ஜெபத்தை, எனக்கு உடம்புக்கு முடியல, ஆக்சிடெண்ட்டாக அப்படி கடக்கிற ரத்தமாக போயிட்டுருக்குது, நான் வழியில் இருப்பேன், நான் ஜெபம் பண்ணால் கேட்பாரு, கேட்க மாட்டாரா? ஜெபம்னா நிறுத்தி நிதானமாக, தேவனே எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, என் கால் உடஞ்சி ரத்தம் போயிட்டுருக்குது, இந்த கண்ணு வெளியே அப்படி சொல்லியா? ஒரே வார்த்தை, அப்பா எனக்கு முடியல காப்பாற்றுங்க, ஒன்று போகிறோம் அது. அப்போ ஜெபத்தை கேட்குறவர். அப்போ அவரிடத்துல அந்த மாதிரி நம்மளுடைய விசுவாசம் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா நிறைய நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்களில் தேவன் அந்த வாய்ப்பு கொடுத்துருப்பாரு நம்ம சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ சமாதானம் அப்படின்னா நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த உலக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சமாதானத்துக்காக அவங்க நம்புகிற தேவன்கிட்ட போகிறாங்க. அவங்க வந்து கோயிலுக்கு போகிறது பண்ணுறது போகிறாங்க. ஆனால் சமாதானமாக இருக்காங்களா? இல்லை. அடுத்து பார்க்கும்பொழுது ஏதாவது ஜோசிகார்ட்ட போவாங்க. ஜோசிகார்ட்ட போகும்போது அவனுக்கு தெரியும் ஏதோ பிரச்சனையோடு தான் வந்திருக்கிறாங்க, நல்லா லம்போ ஒரு இது வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. அதை பண்ணு பரிகாரம் பண்ணுவாங்க. அந்த பரிகாரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்பயும் கவலை பிடிச்சி உட்காந்துருப்பாங்க. சமாதானம் இருக்குமானா சமாதானம் இருக்காது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கொடுத்த சமாதானம் எப்படின்னாக்கா, அவர் தன்னுடைய சமாதானம் கொடுத்தாங்கன்னு இயேசு கிறிஸ்து அப்போ சமாதானம் இருந்தார் சொல்லும் பொழுது, இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது யோவான் 14:27 சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கு சமாதானமான சூழ்நிலை இருந்துச்சா? அவரை செடியில் அடிக்கிறதுக்கு தேடிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானம் கொடுப்பேன்னு சொல்லுவார்? அவர் என்னென்னா, அந்த சமாதானம் அவர் தேவனிலிருந்து பெற்றது, பெற போகிறார். ஏன்னா எவ்வளோ மாதிரி தனிப்பட்ட முறையில் போய் அவர் தேவனை பற்றி தெரியும், தேவனத்தில் ஜெபம் பண்ணியிருக்காரு பொழுது இவர் மகிமடைஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ மகிழ்ச்சியாக நித்தியமாக வாழ போகிறாரு. அது ஒரு மனுஷனுக்கு கிடைச்சி எவ்வளோ சமாதானமாக இருக்கும். தேவன்கிட்ட பெற்றிருக்கிற சமாதானத்தை தான் உலகம் கொடுக்கிறபடியாக அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தையே தேவன் கர்த்தராகிய இயேசு கொடுத்த சமாதானத்தை கொடுக்கிற பொழுது அந்த இருதயத்துக்கு அவர் எவ்வளோ பெரிய வார்தலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாசிக்கலாம் நீதிமொழிகள் 3:5, 5 மற்றும் 6 நானே வாசிக்கிறேன். உன் சுயபக்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து. அதாவது நமக்கு நம்முடைய இருதயத்துக்கு தேவன் கொடுக்கக்கூடிய சில ஆலோசனையான வசனங்கள் தான். அப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளோட சுய அறிவை நம்பும் பொழுது நமக்குள்ள என்ன வருங்க? இப்போ நம்ம சுய அறிவை நம்பும் பொழுது நமக்குள்ள என்ன ஆகுன்னா, பெருமை தான் வரும், பெருமை புகழ்ச்சிக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் தவறுதலான முடிவுகள் எடுப்போம், தவறுதலான புரிதல்களுக்குள்ள நம்ம கடந்து போவோம்னு சொல்லி பார்க்கணும். அப்போ தேவனை முழு இதயத்தோடு நம்புறது தான் நமக்கு ஒரு முக்கியமான காரியமாக இருக்குன்னா, தேவன் கொடுக்கக்கூடிய ஞானம், அவருடைய வழிநடத்துதல், அவருடைய வசனத்தில் சார்ந்து வாழும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன ஆகுன்னா, நமக்கு கீழ்ப்படிதல் கிடைக்கும். அப்போ அந்த கீழ்ப்படிதனால் என்ன கிடைக்குன்னா, நமக்கு நம்முடைய பாதை செவ்வையானதாக இருக்கும். ஏனென்றால் நம்ம ஒவ்வொரு அடியிலும் தேவன் கூட இருக்கிறார், அவர் இருந்தார்னா நம்முடைய பாதை எப்படி இருக்குன்னா செம்மையானதாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம காத்திருக்கிறோம். அப்போ நம்ம எதுக்காக காத்திருக்கிறோன்னா, வாசிக்கலாம் நீதிமொழிகள் 13:12. நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எதுக்காக இந்த காத்திருப்பு எதை குறித்து சொல்லுதுங்க? இப்போ நம்ம இருக்கிறோம், நமக்கு குழந்தைங்கள் இருக்குது, அதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணி வச்சோமா அதுக்கு ஒரு பேரன் பேத்தி பிறக்கும், அதை பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி போகிறதுக்காக நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்போ நெடுங்காலமாக காத்திருக்கிறது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இன்றைக்கி எதுக்காக காத்திருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை அது நடக்கும். ஆனால் நமக்கு என்ன கிடைக்கணும்? நித்திய ஜீவன் கிடைக்கணும். இந்த நித்திய ஜீவனுக்காக தான் நிறைய பேர் நெடுங்காலமாக காத்துட்ருக்கிறோம். ஏன்னா அப்போ அந்த காத்துட்டு இருக்கும்போது நமக்கு ஏற்படுது பார்த்தீங்களா சோதனைகள், கிறிஸ்துவ வாழ்க்கையில் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, அது நமக்கு என்ன பண்ணுதுன்னா நம்முடைய இருதயத்தை இழைக்க பண்ணுது. என்னடானே நானே வந்திருக்கிறேன், என்னடா இந்த உலகம் முடிவுக்குள்ளேயே வரமாட்டேங்குது, இப்படியா பிரச்சனை போயிட்டுருக்குது, முடிவுக்கு வந்துட்டு என்ன ஆகும், டக்குன்னு ஒரு இதாயிடும்னு சொல்லிட்டு நம்ம விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். என்ன விரும்பினது வரும்? என்ன கிடைச்சா நமக்கு ஜீவ விருட்சம் போல் அது இருக்கும்? இப்போ நிறைய பணம் இருந்தால் ஜீவ விருட்சம் போல் இருக்குமா? நிறைய சொத்து கார் பங்களா இருந்தாக்கா அது ஜீவ விருட்சம் போல இருக்குமா? ஜீவன் என்ன அர்த்தங்க? ஜீவ விருட்சம்னா நித்திய ஜீவன். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சம் இப்போ எங்கே இருக்குதுங்க? பரலோகத்தில் இருக்குது.
அப்போ நம்ம எதுக்கு காத்துட்ருக்கணும்னா நம்முடைய நித்திய ஜீவனை கிடைக்கிறதுக்கு தான் நம்முடைய இருதயம் காத்துட்டு இருக்கணும். அது வரும்பொழுது அந்த காரியம் எப்படின்னா, அந்த விரும்பினது அந்த கிரிகிடம் நமக்கு அந்த பரலோக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். இதுக்கு தான் நம்ம எதையும் காத்துட்டு இருக்கணும். மீதியெல்லாம் நான் என்ன பண்ணுறது அப்புறம்னா, வசனங்கள் சொல்லியிருக்குது. ஏற்கனவே மத்தியில் பார்த்த மாதிரி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, காட்டு புஷ்பத்தை பாருங்கள், காக்கா குருவிகளை பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்துக்கிறதும் இல்லை, நான் அவற்றுக்கு பிழைப்பூட்டுகிறேன், உங்களை கைவிட்டு விடாம். ஏன்னா என்னுடைய நீதிமானோட குழந்தைகள் அப்பத்துக்கு இறந்து திரிக்கிறதை காணேன்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் நம்முடைய நோக்கம் இல்லை. நம்முடைய நோக்கம், நம்முடைய இருதயம், வேண்டுதல், விருப்பம் எல்லாமே அந்த நித்திய ஜீவனை நோக்கி தான் இருக்கும். மற்றதெல்லாம் நம் செம்மையானவங்களாக இருந்தால், உத்தம மார்க்கத்தாக இருந்தால் தேவன் அதை பார்த்துக்குவாரு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். லூக்கா 21:34. லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். அப்போ நம்முடைய இருதயம், ஏன் இங்கே இருதயம்னு சொல்கிறார்? இருதயங்கள் சொல்லி இப்போ எனக்கு சொல்லியிருக்காரு இந்த வசனம் சொல்கிறாருன்னா, இருதயம் தானே வந்திருக்கணும், ஏன் இருதயங்கள்னு சொல்கிறாரு? இது ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இருதயங்கள். ஏன்னா இந்த இருதயங்கள் ஏன் பன்மையாக சொல்லப்பட்டிருக்குன்னா, பெரும்பாலும் கிறிஸ்துவர்கள் இன்றைக்கி பார்க்கும்போது, இன்றைக்கி ஒரு விஷயத்தை கிறிஸ்துவக்கிட்ட பிரிக்க முடியாது. என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவக்கிட்ட இன்றைக்கி பிரிக்க முடியாத ஒரு காரியம் இருக்குது, பிரியாணி. எங்கே எப்போ கூடனாலும் உபவாசம் 40 நாள் உபவாசம் இருந்துட்டு அந்த 41ஆவது நாள் அவங்க சாப்பிடக்கூடிய காரியம் தேவனுக்கு போய் நன்றி சொல்கிறதில்லை. எதுக்காக அந்த உபவாசத்தை முடித்தாங்க? அது நிறைவேறுன்ற விசுவாசம் இல்லை, பிரியாணி தான். இன்றைக்கி அப்படி தான் இருக்கு. ஏன்னா அதனால தான் தெரிஞ்சுட்டு தான் சொல்கிறேன். அப்போ நான் உங்கள் கையில் இருக்கிற பைபிள் இருக்குது, இது நான் சொல்லலை இது. அப்போ உங்களுடைய இருதயம் பெருந்திண்டினாலும், வெறினாக்கா புதன்கிழமைனா கரித்தினாகணும், ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் கரித்தினாகணும், இதுதான் வெறி. கிடைச்ச உணவு சாப்பிட முடியும். இப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி நான்வெஜ் எடுக்கலை, அன்றைக்கி காந்தி ஜெயந்தி, அசைவ கடையில் லீவாக இருக்கும். ஏமா நேற்றாவது எடுத்து வச்சிருக்கலாம் இல்லை அப்படின்வாங்க. அப்போ அது அப்படின்னா அது கிடைச்சே ஆகணுன்ற அந்த வெறி. அது பார்க்கும்போது உணவுக்கு மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ பர்த்டேக்கு பார்க்கும் பொழுது அப்பா அம்மாட்ட சில சமயத்தில் காசு இருக்காது, ஆனால் குழந்தைங்க புது ட்ரெஸ் தான் வேணும்னு அடம் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா நம்ம அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். இதுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் என்ன ஆகுன்னா, அது அதிகமாக பற்றுதல் போயிடக்கூடாது. குறிப்பாக இன்றைக்கி சின்ன குழந்தைங்க என்ன, பெரியவங்களுக்கு அந்த ஆசைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்முடைய இருதயங்கள் ஏன் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கும்போது, பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் இந்த பெருந்தீனி, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிறிஸ்தவருக்கு மத்தியில் அந்த போதைன்றது ரொம்ப சகஜமாகிடுச்சு. கல்யாணம் விருந்து வைக்கும் பொழுது பிரியாணி, ஒரு சின்ன பாட்டிலு, அதுக்கு வேண்டிய இதெல்லாம் வைக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவ இதில் வைக்கிறாங்க. கேரளா பக்கம் நிறைய நடக்குது. இதுக்கா? அப்போ இதெல்லாம் வெறியாயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட உணவு மேலே இது இருந்தால் தான் சாப்பிடுவோன்னு அந்த உணவு மேலே ஒரு வெறி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் உலக கவலைகள், குறிப்பாக பார்க்கும் பொழுது உறவுகள், சில சொந்தக்காரங்களை பார்த்தே ஆகணும்னு இருப்பாங்க, அவங்களோட அதிகமாக உறவு வச்சுக்குவாங்க. வேலை மேலே அதிகமாக கவனம். ரெண்டாவது பணம், நகை, இருக்கிற பொருளாசைகள். இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நல்ல வண்டி வாங்கியிருப்பார், நம்மகிட்ட ஒரு சாதாரணமான வண்டி இருக்கும், அவன் வாங்கிட்டானே, அப்போ நம்ம வாங்கக்கூடாது. நம்ம கிறிஸ்துவர்களாச்சு, நம்ம ஜபத்தில் உட்காருவாங்க, அன்றைக்கி உபவாசம் போடுவாங்க, நான் அடுத்த மாதம் எனக்கு இந்த வண்டி வாங்கணும், இதுலெல்லாம் இல்லை. அப்போ நம்மளோட கவலைகள் வாழ்க்கை எப்படின்னா பாரமாக்கிடும். இதெல்லாம் என்ன, கிடைக்காத பட்சத்தில் பாரமாயிடும். அப்போ அந்த பாரம் இருதயத்தை போட்டு நெருக்கும் பொழுது நம்ம எப்படி ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர முடியும்? அப்போ இதை குறித்து எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னு வசனம் சொல்லுது பார்க்குறோம். அப்போ இவையெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணணும்னா, கிடைக்காத பட்சத்தில் மிக மிக ஒரு சோர்வுக்குள்ளே கொண்டு போகும். சோர்வுக்குள்ளே போச்சுன்னா பைபிள் தொட மாட்டோம், நம்ம வீட்டில் பைபிள் எங்கே இருக்குன்னே தெரியாது, ஜபத்தில் உட்கார மாட்டோம், நல்லா காலையில் தூங்குவோம். நம்ம இதுதான் நடக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அடுத்தது பார்க்கும் பொழுது சகோதர விஷயத்தில் அவங்களுடைய காரியங்களில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம். யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 1 யோவான் 3:17. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? அப்போ இந்த உலக ஆஸ்தியின் பொழுது உலகக்கூடிய பொருட்கள், பணம், உணவு, நகை, கார், எக்ஸெட்ரா இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்து நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு சகோதரன் சகோதரனையும், நல்ல கவனிங்க, குறைச்சலினால் அவங்களுக்கு ஏதோ குறைவுபட்டிருக்குது, நம்ம ஞானத்திலேயோ இல்லை குறிப்பால் நம்ம உணரணும். அதான் சரியான சகோதர அன்பு. ஒரு சகோதரன் பசியில் உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு கடன் பிரச்சனை இல்லை, எப்படி அந்த கடனை அடைப்போம்,
இல்லை ஏதாவது பண உதவி வேணும் அவர் அந்த மனையில் சபையில் உட்காந்துருக்காருன்னா நம்ம உண்மையிலே ஒரு சகோதர அன்பில் ஆவிக்குரிய சகோதரனாக இருந்தாக்கா அது குறிப்பான உணர்வுகளாக நம்ம இருக்கணும். ஒருவேளை அவர் நமக்கு தெரிவிக்கிறார், அவர் தெரிவிக்கிற பட்சத்தில் நம்ம உதவி செய்யாமல், நமக்கு என்ன ஒரு வசனம் இருக்கும், உனக்கு திராணி இருந்தும் நீ உதவி செய்யாட்டினா அது நமக்கு பாவமாக இருக்குன்னு வசனம் இருக்கும். உதவி செய்யாமல் நம்ம இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு நம்ம இரக்கம் காட்டாமல் இருப்பது அது எதுக்கு அடையாளம்னா, தேவன் நம்மிடத்தில் வைத்த உண்மையான அன்பு நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு நம்மளே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இங்கே இன்னொன்று முக்கியமாக கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே கவனிக்கப்பட வேண்டியது குறைச்சல் உண்டு. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஓகே. நான் அது ஏன் சொல்கிறேன்னாக்கா, நம்ம கடந்த காலத்தில் பார்க்கும்பொழுது ஒரு பெதர் அவர் அவருக்கு யாருமே இல்லை, சபை அவர் தாங்கிட்டு இருக்குது. அவர் தங்குறதுக்கு வீடு எடுத்து கொடுத்து வீட்டு வாடகை கட்டி அவர் ஏதாவது நினச்சா வேலைக்கு போவார், இல்லைன்னா வேலைக்கு போக மாட்டார். அவருடைய எல்லா தேவைகளும் சபை கவனிச்சிட்டு இருக்குது. சகோதர சகோதரிகள் உதவி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு அண்ணன், அதாவது இவர் மட்டும்தான் ட்ரூத்தில் இருக்கிறாரு, அவங்க குடும்பமெல்லாம் எப்படின்னு தெரியல, எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, என்னன்னு கேட்டால் கிட்னியில் கல் இருக்குது பதர், பணம் ஒரு முறை 40,000 செலவாகுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பதர்னாரு. அப்போ நான் சொன்னேன், ஏன் பதர் நீங்கள் இருக்கிற ஐக்கியத்தில் ஏதாவது கேட்டு பார்க்கலான்னா அவங்கள குறித்து டக்குன்னு ஒரு குறை சொன்னார். இல்லை பதர் நீங்கள் பாருங்கள் அப்படின்னா, சரி பதர் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு வேண்டப்பட்ட பதர், நெருக்கமான பதருக்கு ஃபோன் பண்ணி, பதர் இந்த மாதிரி அவர் கேட்குறாரு என்னென்னா, சரி இருங்க பதர் சொல்லிட்டு அவர்கிட்ட திரும்ப ஃபோன் அடிச்சிருக்கிறார். அவர் நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் பதர் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போதே நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அதை நம்ம ஊரில் தான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அதனால கவனிப்பாங்கன்னு. இல்லை பதர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சரியாக வராது, தனியார் ஆஸ்பத்திரியில் பார்த்தா நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இவருக்கே வழி இல்லை, இவருக்கே ஒரு ஒட்டுமொத்த சபையை தாங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க அண்ணன் யார் எப்படிப்பட்டவன்னு தெரியல. அதுக்காக நம்ம அண்ணன் மேலே இறக்கம் காட்ட வேணும்னு சொல்ல வரல. அப்படி இருக்கும்போது நான் சொல்லும்போது இல்லை தனியார் ஹாஸ்பிட்டல் தான் பார்க்கணாரு. அந்த சகோதரன் விசாரித்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த சொல்லும் பொழுது இல்லை பற்றி அவர் காசுமா பதர் ஆனந்தா போயிட்டு ஒரு கல் போட்டு வைக்கலாமே, கிடைக்கிற வரையிலும் காசு கிடைக்கட்டுமே. அதாவது அந்த காசு கேட்கறதுக்கு ஒரு காரணத்தை இப்படி வைக்கிறாரு. ஒரு கால் உண்மையில அவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், அப்போ என்ன காசு அப்படியே வசூல் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ இது என்னன்னாக்கா அந்த நோக்கம் தவறாக இருக்குது. ஒருவேளை நான் அவருக்கு பண உதவி பண்ணுறேன், இல்லை ஒரு 4 சகோதரர் பண உதவி பண்ணி கொடுத்துறேன், நம்ம கொடுத்துட்டு அவர் அவங்க அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு, பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரனுக்கு ஒரு உடம்பு முடியாது போகும்போது அவனுக்கு உதவி பண்ணுறதுக்கு காசு நம்ம இடத்துல இல்லாத பட்சத்தில் அந்த உதவி எங்கே கிடைக்கணுமோ அங்கே கிடைக்காது போயிடுதுங்களா. அவர் வாங்கிட்டு போய் அவரோட தேவைக்காக பயன்படுத்த போகிறார். அதான் உலகத்தில் சொல்லுவாங்க, பார்த்து மறிஞ்சு பெச்சட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கால் குறைச்சல் உண்டுன்னா கண்டிப்பாக நமக்கு திராணி, அது பண உதவியாக இருக்கலாம், இல்லை பதில் எனக்கு பணம் கொடுக்க முடியாது, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டீங்கன்னா ஒரு 3 வேளை சாப்பாடு கொண்டு வந்து நான் கொடுக்குறேன், நம்மளால் என்ன முடியுமோ, அதாவது உனக்கு திராணி இருக்கிற பட்சத்தில் அந்த உதவிகள் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அப்போ பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நம்ம உதவி அதாவது இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறது அது சரியாக இருக்காது, சரியான ஒரு ஞானமான காரியம் இல்லை. உண்மையில் தேவைப்பட்டவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது ரொம்ப நல்லது. வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதை செய்யணும். அதே சமயத்தில் சகோதரருடைய இருதயத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு நிறைய விரோதங்கள் நம்ம செஞ்சுக்குவோம். வாசிக்கலாம் சகரியா 7:10. சகரியா 7:10. விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். அப்போ ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாக தீங்கு நினையாமல் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பார்க்கும்பொழுது சகோதரருக்கு விரோதமாக என்று வச்சுக்கிட்டு போகும்போது அப்போ என்ன பண்ணா, இப்போ எனக்கு ஒரு பிடிச்சமான சகோதரன் இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணாலும் என்ன பண்ணுறோம், சப்பக்கட்டு கட்டுவோம். அதாவது அவர் கூட அந்தளவுக்கு அந்த இதை நியாயப்படுத்த மாட்டார், ஆனால் அவருக்காக நம்ம சப்பக்கட்டு கட்டுவோம் பாருங்கள். அந்த மாதிரி இந்த குற்றத்தை கவுண்டுக்காமல் விடுவோம். இதே நமக்கு வேண்டாத ஒரு சகோதரனாக இருந்தால் அந்த நிலைமையே வேறு. அவர் பார்த்தாவே அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு ஆணித்தரமாக நம்ம நிற்போம். அப்போ இது பார்க்கும்பொழுது இங்கே எங்கே இருக்குது நீதி? நம்ம நீதிமான்னு சொல்கிறோம், நம்ம உடன்படிக்கை பண்ணும்போது தேவன் நமக்கு நீதிமான்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்முடைய நீதியான காரியங்கள் நடக்கணும் நம்முடைய இருதயத்தில். அப்போ என்னென்னா தவறு செய்த சகோதரனை திருத்தணுன்னா சமயத்தில் கண்டனம் பண்ணுறது இல்லை, நம்முடைய ஆலோசனை கடுமையாக இருக்கிற பட்சத்தில் தவறே கிடையாது, ஏன்னா அவர் சரியாகன்ற பட்சத்தில். அதே சமயத்தில் சத்தியத்துக்கு சரியாக நின்று ஒரு சகோதரன் ஒரு காரியத்தை பண்ணுறாருன்னா அவருக்கு பக்கபலகமாக இருக்கணும். ஏன்னா கடந்த கால சில ஐக்கியத்தில் பார்க்கும்போது சில காரியங்கள்லாம் அவங்க நடந்து கொள்ளும் பொழுது பேசுவாங்க, அப்படி சத்தியம் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் யாருமே சத்தியம் பேச முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க நீதி நடக்கத்தில் பார்க்கும்பொழுது நம்ம அதான் உண்மையில் தேவன் அங்கே பிரித்து நம்ம கொண்டு வந்துட்டார். அதுக்கெல்லாம் நம்ம வைராக்கியமாக இருந்தாங்க. நிறைய நமக்கு சலுகை, எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம பாட்டு உட்காரலாம் போகலாம் வரலாம்,
எந்த வித நமக்கு வேலைகள்லாம் அதிகமாக இல்லை. ஆனால் இங்கே வந்திருக்கிறோன்னாக்கா அதெல்லாம் பார்த்துட்டு சத்தியம் தான் முக்கியம், அதில் தான் ஒழுங்குமுறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அப்போ பார்க்கும்பொழுது அவர் சொல்கிற விஷயத்தை நோக்கி நம்ம சரியாக புரிஞ்சிக்காம நம்ம பகையை காட்டுறது, நம்ம விரோதம் காட்டுறது. ஏன்னா இருதயத்தின் கசப்பு எங்கே தெரியுங்க? அது இருதயத்துக்கே தெரியும். நான் சொல்லலாம், இல்லை பதா அவர் மேலே எனக்கு கசப்புலாம் இல்லை, கோபம்லாம் இல்லை, நம்ம கை கொடுத்துக்கலாம், கட்டி பிடிச்சிக்கலாம். ஆனால் இங்கே அந்த கசப்பு இருந்ததுன்னா அது பிரயோஜனம் இல்லை. அப்போ தவறான புரிதலை குறித்து ஒரு சின்ன சம்பவம் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணும். ஒரு வேலையாளி, காவலாளி இருக்கிற வாட்ச்மேன் வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் வேலை செஞ்சுட்ருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை, ஒரு மனைவி, ஒரு 3 குழந்தைங்க. ரொம்ப ஒரு வறுமையான கஷ்டமான ஒரு சூழ்நிலை, சாப்பாட்டு ஜீவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, அந்த கேட் வாட்ச்மேன் பக்கத்தில் பார்க்கும்பொழுது ஒரு குப்பை தொட்டியில் ஒரு சாப்பாடு பொட்டல் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது அவர் என்ன வேலைனாக்கா, முதலாளி வரும்பொழுது கேட்டு திறந்து விடணும். இவர் பலமாக இப்படி சல்யூட் அடிப்பார். அந்த முதலாளி அதை கண்டுக்கவே மாட்டார். ஒவ்வொரு முறை நடக்கும்போது என்னடா நம்ம முதலாளி நமக்கு சல்யூட் பண்ணுறோம், அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, இப்படி சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டியில் ஒரு சாப்பாடு பொட்டலம் இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த முதலாளி காரில் போகும்போது அவர் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு போகும்போது அடுத்த நாள் இந்த கேட்டு பக்கத்தில் ஒரு ஆணையில் கேரி பேக்கில் சூடான புதிய உணவு தங்கிட்டு இருக்குது ஒன்று. இவர் இப்போ சுற்றியும் பார்க்குறாரு, யாருக்கடா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அந்த உணவை எடுத்துகிட்டு போகிறாரு. வீட்டில் போய் மனைவி குழந்தைன்னு கொடுக்குறாங்க, ஏகமாக சந்தோஷமாயிடுறாங்க. இது தொடர்ந்து தினமும் கிடைக்குது. அப்போ இதெல்லாம் என்ன ஆகுன்னா, அதுக்கு உண்டான பொருளாதாரம் அவருக்கு தேவைகள் இல்லை, அவருக்கு குடும்பத்துக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிட்டு இருக்குது. திடீர்னு அந்த முதலாளி செத்து போயிட்டார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பாடு இல்லை. அப்போ ரொம்ப ஒரு வீட்டில் கஷ்டமான சூழ்நிலை எடுத்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, ரொம்ப ஒரு வறுமையான சூழ்நிலை இருக்கும் பொழுது சரி அந்த முதலாளி அம்மாக்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு அந்த முதலாளி அம்மாக்கிட்ட போய், அம்மா எனக்கு இந்த மாதிரி சம்பளம் சேர்த்து கொடுங்க. ஏன்னா அந்த சாப்பாடை குறித்து அவர் சொல்லலை, சம்பளம் சேர்த்து கொடுங்க, எனக்கு குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு என் குழந்தைங்களாம் பட்டினி இருக்கிறாங்க பொழுது. இல்லைப்பா அந்த அம்மா இன்னும் இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்போ நான் வேலைக்கு வரல, நான் கிளம்பி போகிறேன். ஏன்ப்பா கிளம்பி போகிறேன்னா, இந்த மாதிரி எனக்கு டெய்லி அங்கே சாப்பாடு கிடச்சிருந்தது, இப்போ எனக்கு அந்த சாப்பாடு இல்லாதனால என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் போது உடனே அந்த அம்மா ஓன்னு கதறி அழுகுறாங்க. ஐயோ அம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா, நான் வேலைக்கு வேணால் செய்கிறேன், நான் சாப்பாடு நீங்கள் சம்பளம்லாம் வீட்டு தரவேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்படி இல்லைப்பா, என் வீட்டுக்காரர் ஒரு 7 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தார், நான் தேடி 6 பேரை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த 7வது ஆள் யாருன்னு தெரியல, அது நீ தான் தெரிஞ்சோன்னு எனக்கு அழுகாச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. அடுத்த நாள் இருந்து அந்த முதலாளோட பையன் இவர் வீட்டுக்கே சாப்பாடு போட்டலாம் கொடுத்துட்டு போகிறாரு. உடனே அவர் விஷ் பண்ணுறாரு, நன்றி சொல்கிறாரு, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். இன்னொரு அது இப்படியே பயின்று இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு தடவை சாப்பிடும்போது ரொம்ப சத்தமாக, நான் நன்றி சொல்கிறேன் உங்கள் காதிலே உழுவாதா அப்படின்னு சத்தமாக பேசும்போது அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆசை திரும்பி பார்க்குறான். இவன் பேசுகிறது மட்டும் கேட்குது. அவன் சொல்கிறான், எனக்கும் எங்கள் அப்பா மாதிரி காது கேட்காது, எங்கள் அப்பாவுக்கு வாயும் பேச தெரியாது அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன்னா இது தவறான புரிதல் இல்லைங்களா? அந்த முதலாளி இவர்கிட்டே சாப்பாடு பைய கொடுத்துருக்கலாம் இல்லை அப்படின்னு பொழுது அவருக்கு வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. ஒருவேளை நம்மளோட வேலைக்காரனுக்கு அந்த குறை தெரிஞ்சிருச்சுன்னா அப்படின்ற ஒரு காரணம் இருக்கலாம் இல்லையா? ஒரு கேள்விக்குறி தான், ஒரு காரணம் இருக்கலாம் இல்லைங்களா? அடுத்து பார்க்கும் பொழுது அப்போ நம்ம யாரை பார்த்தோம் வெளி தோற்றத்திலேயோ இல்லை அவங்க பேச்சிலேயோ நடவடிக்கையிலையோ பார்த்து நம்ம தவறாக முடிவெடுக்கும் பொழுது இப்படி தான் அது ஆடி ஒன்று சொல்லி பார்க்கணும். நம்ம சந்திக்கிற சகோதரி பார்க்கும் பொழுது விதவிதமான பிரச்சனைகள் இருப்பாங்க. இன்றைக்கி உலகத்தான் என்னென்னலாம் துன்பத்தை அனுபவிக்கிறாங்களோ, என்னென்னலாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ, நம்ம பார்க்குற நம்ம சபை கூடுகளை வர சகோதரிகள் பல போராட்டத்தை மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம அவங்களை குறித்து ஒரு தவறான புரிதல் போகும் பொழுது இப்படி தான் நம்ம, ஏன்னா அந்த முதலாளிக்கு வாயும் பேச தெரியாது, காதும் கேட்காத பொழுது முதலாளி மேலே ஒரு கடுமையான எண்ணம் வந்துருச்சு. அவருக்கு வீட்டுக்கே சாப்பாடு கொடுத்தாலும் நான் நன்றி சொல்கிறேன் ஏற்றுக்காமல் போகிறாருன்ற ஒரு புரிதல் வந்திருக்குது. அப்போ நம்ம சகோதரி விஷயத்தில் நம்ம சரியான புரிதல் இருக்குன்னா நம்ம இருதயம் தேவன் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இருதயத்தை மறுவப்படுத்தக்கூடிய அநேக வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதில் ஒரு சில வசனங்களை பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12:20. 1 சாமுவேல் 12:20. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். இப்போ மேற்கு பார்த்து பார்த்தீங்களா, திராணி இருந்தும் உதவி செய்யாமல் போகிறது, தப்பாக புரிஞ்சுக்கிறது, இருதயத்தில் மேட்டிமை, கடுமையான சூழலெல்லாம் நம்ம பொல்லாங்க செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நமக்கு என்னென்னா பயம் பிடிச்சிக்குது. சில சமயத்தில் ஐயோ நம்ம இந்த தவறை செஞ்சுட்டோம், இந்த பாவத்தை பண்ணிட்டோம், இதை தெரிஞ்சே பண்ணிட்டோம், எப்படி தேவ சமூகத்துக்கு போகிறதுன்னு ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வரணும். அந்த பயத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம தேவன் தண்டிச்சுட்டு வரணும்னு பின்வாங்கி போயிடுவோம். அப்படி பின்வாங்கக்கூடாது. அப்போ என்ன,
என்ன சொல்லியிருக்கு வசனம்? தைரியமாக எங்கே வர சொல்லியிருக்கிறாரு? கிருபா சத்தாண்டு. தைரியமானா நீ என்ன வேணாலும் சொல்லு, நீ என்ன தவறு பண்ணாலும் சரி, உன் இருதயத்திலிருந்து முழுமையாக ஓப்பனாக சொல்கிறதா தேவன் விரும்புகிறார். இது யார் உதாரணம் எடுத்துக்கலாங்க? தாவீது. தாவீதுன்னா சொல்கிறது ராஜாவுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆள். நீங்கள் இந்த குற்றத்தை பண்ணு சொன்னால் ராஜாலாம் அவங்க கை நீட்டி பேசவே கூடாது. ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா தாழ்மையாக ஒத்துக்கிட்டார். இந்த மாதிரி அதனால தான் தாவீதை கடைசி வரலுமே எங்கே வருது உங்களுக்கு? அதாவது இயேசுவோட பிறப்பை தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எப்படி ஹானர் பண்ணுறாரு பாருங்கள் தேவன் அதில். அப்போ தைரியமாக கிருபா சண்டில் போய் என்னென்னா ஊட்டி விடணும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய காரியங்களில் பார்க்கும்போது தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது, ஊழிய காரியங்கள் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம அதிகமாக தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த சிந்தனையெல்லாம் அந்த ஊழியத்தை பற்றியே இருக்கும். நம்ம சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் தான் சொல்லி செய்யாமல் இருப்பாரா? எவ்வளோ விஷயம் தேவன் சொல்லியிருக்காரு, அது செய்ய மாட்டிருக்காரு தானே? செய்ய மாட்டிருக்காருங்களா? 100% செய்வார். எப்படின்னா அவர் மேல் முழு நம்பிக்கை வைத்து நீரே என் தேவன், யாரெல்லாம் முழு நம்பிக்கை அவர் மேலே வச்சு பிரியமாக நடக்கிறாங்களோ அவர் பார்க்கும்போது அவர் நம்மிடம் செய்து இப்போ நம்மகிட்ட ஒரு காரியம் சொல்கிறாருன்னா அது அவர் நினைவு கூட்டணுமா நம்மளுக்கு? நம்மளாம் அவருக்கு முன்பாக யாருன்னா இன்னும் அவருக்கு பிரியமாக நம்ம யாரும் நடக்கல நமக்கு. ஆனால் அது என்ன பண்ணுறாருன்னா நம்ம மேலே வச்ச கிருபை நிமித்தமாக அந்த உடன்படிக்கையும் அந்த வாக்குத்தத்தத்தையும் அவர் காத்துக்கொள்கிறாராம். நம்ம மட்டும் சொல்லிட்டேன்ற ஒரு காரணத்துக்காக. வாசிக்கலாம் 2 நாளாகமும் 6:14. 2 நாளாகமும் 6:14. அப்போ கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுற விஷயத்தில் தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்கன்னா, நமக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க, அதனால அது கிருபை நிமித்தமாக அது கட்டி காப்பாற்றுறாரு பாருங்க. ஒரு 2 நாளாகமும் 6:14. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். நம்மகிட்ட கொடுத்த உடன்படிக்கையை இன்னும் வரலும் காத்துட்டு வராது. ஏன்னா அந்த உடன்படிக்கை அவருக்கு பிரியம், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரியமா நடக்கிற பட்சத்தில் இருதயத்தில் சத்தியம் தேவன் மேல விசுவாசம் இருக்கும்பொழுது அவர் என்ன உடன்படிக்கை கொடுத்தாரோ, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு உடன்படிக்கை கொடுத்திருந்தால் நடக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன்னா மேலே இருக்கிற வசனம் பண ஆசை இல்லாது இருந்துச்சுன்னா, தேவன் மேலே மட்டுமே நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை விட்டு விலகவும் மாட்டார். அப்போ நம்முடைய உலக வேலைகளை காட்டிலும், ஏன்னா உலகத்தில் நமக்கு அநேக வேலைகள் 6 நாள் உலகத்தில் தான் இருக்கிறோம். அப்போ அந்த உலக வேலையை காட்டிலும் நம்முடைய மாமிச தேவைக்கு நம்ம அதிகமாக தேடுறோம் இல்லைங்களா? இப்போ ஊழியத்துக்காக அதிகமாக நம்ம செலவு பண்ணுறோமா இல்லை நம்ம மாமிச தேவைகளுக்காக பண்ணுறோமா? அப்போ அந்த தேவைகளுக்கு பார்க்கும் பொழுது அப்போ தேவ சித்தம் மூலம் என்னென்னா அவர் நம்ம கற்பித்த கட்டளைகள் அந்த பிரமாணத்தில் செய்யறதுக்கு நம்ம முழு காலமும் முழு இருதயம் அவர் சார்ந்தே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் 2 நாளாகமும் 31:21. 2 நாளாகமும் 31:21. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். அப்போ தேவனுடைய ஆலயத்தில், இப்போ நமக்கு தேவனுடைய ஆலயம் பொழுது நம்மளே தேவனுடைய ஆலயம். அப்போ குறிப்பாக நம்முடைய இந்த ஆலயத்துக்கு நம்ம ஊழியம் செய்யணும். எப்படிப்பட்ட ஊழியம்னா அதிகாலை எழுந்திரிச்சு ஜபம் பண்ணுறது, வேதம் வாசிக்கிறது, தியானிக்கிறது, ஜபம் பண்ணுறது, இல்லை சபையில் ஏதாவது ஊழிய காரியங்கள் இருந்தால் அதன் மேலே நம்ம கவனம் வைக்கணும்னு சொல்லி பார்க்கணும். இப்படி செய்யும் பொழுது நம்ம முழு இதயத்தோடு செய்யும் பொழுது சித்தி பெற்றான்னா, சித்தினா வெற்றி அடைகிறது, ஒரு விஷயத்தில் ஜெயம் பெற்றதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பார்க்கும் பொழுது பரலோகத்து பயப்படுவர்களுக்கு பரலோக வாழ்க்கையில் பங்குன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்திய விசேஷத்தில் 21:8 சொல்லுது. முதல் வசனமே பயப்படுகிறவர்களுக்கும் சில வசனமெல்லாம் சொல்லி இவங்களுக்கு பரலோகத்தில் பங்கு இல்லை, அவங்க 2ஆம் மரணத்துக்கு கொண்டாங்க சொல்லி வசனம் சொல்லியிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். குறிப்பாக இந்த பயம் முதல்ல எங்கே ஆரம்பிச்சதுங்க? பயம் அப்படின்றது முதல்ல எங்கே ஆரம்பிச்சதுங்க? ஏதேன் தோட்டத்தில். ஆதியாகமம் 3 வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 3:10. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்போ இந்த பயம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா ஏதேன் தோட்டத்தில். பயந்தது யாருன்னு பார்க்கும்பொழுது ஆதாம். ஏன் பயந்தாங்க? நிர்வாணம் ஏன் வந்துச்சு? அந்த மீறல் செஞ்சனால இந்த நிர்வாணம் வந்துச்சு சொல்லி பார்க்கணும். தேவ கனியை புசித்ததுனால அவர் அந்த நிர்வாணியாகி அந்த பாவம் செஞ்சனால பயம் வந்து சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆதாம் கீழ்ப்படிந்து அந்த கனியை புசியாமல் ஞானமான காரியமாக நடந்திருந்தாருன்னா
அது ஏன்னா தேவன் அவருக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தார், பரிபூர்ண சரீரம் எல்லாமே அவருக்கு ஆதாமுக்கு பரிபூர்ணமாக கொடுத்துருந்தாரு. அப்போ தேவன் சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த கனியை எதை வேணாலும் புசி, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதுன்னு. அப்போ அவருக்கு அந்த ஞானம் வேலை செய்யலை. ஒருவேளை அவர் ஞானமாக நடந்திருந்தாருன்னா இன்னைக்கு எப்படி இருக்குங்க, இன்னும் வரலும் நம்ம இப்போ இன்னைக்கு அந்த உலகத்தில் இன்னைக்கு வந்து நம்ம இருந்தோமா, அந்த ஆதாமுக்கு இருக்கிற ஞானம் அப்டேட் ஆகிட்டு நமக்கு இன்னைக்கு எப்படி இருந்திருக்கு, நம்முடைய ஞானம் 100% ஞானமாக யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ இந்த பயம் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குற நம்முடைய இருதயத்தில். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 1:7. நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். வசனம் சொல்லு, இந்த பயப்படுதல் தேவனுக்கு வந்து மரியாதை கொடுக்கிறது. மரியாதை முதலிடம் கொடுத்து மரியாதை கொடுக்கிறது. அப்படி மரியாதை கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா நமக்கு ஞானம். எப்படின்னா ஆதாம் அந்த பயத்தை அவர் இதயத்தில் வச்சிருந்து தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, சாப்பிட்டா அவருக்கு ஆபத்தை பற்றி தெரியாது. ஆனால் அந்த கீழ்ப்படிதல் இல்லாத போனேன்னா தேவனுக்கு மிக மிக பிடிச்ச காரியம் கீழ்ப்படிதல். அப்போ அந்த கீழ்ப்படிதலோடு இருந்தாருன்னா ஒரு ஞானம் செயல்பட்டிருக்கும். அப்போ அவர் கட்டளைகளை பின்பற்றுவது கீழ்ப்படிவது பெரிய. ஏன்னா உதாரணத்துக்கு பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் மாதிரி இன்னைக்கு இந்த உலகத்தில் யாருமே இருந்து இந்த நிமிஷத்துக்கு அவரை போல கீழ்ப்படுதல் இல்லை. ஆனால் அவர் கீழ்ப்படுதல்னால என்ன கிடைச்சதுங்க அவருக்கு? முதலாவது உயிர்த்தெழுதல், முதலாவது நித்திய ஜீவனை பெற்றவராக ஆகும். அப்போ இந்த பயம் வந்து பார்க்கும்போது கிறிஸ்துவர்களின் ஞானத்தோட தொடக்கம் அல்லது அடிப்படை அஸ்திவாரம் சொல்லி பார்க்கணும். அப்போ தீமையான இருதயம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேவ ஞானத்தை, தீமையான இருதயம்னா கிறிஸ்துவருக்கு சொல்லப்படுறது தான் இது. அப்போ இந்த தேவனின் ஞானத்தையும் போதனைகளை என்ன பண்ணுவாங்கன்னா வெறுக்கவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இருதயத்தில் இருக்கும் பொழுது என்ன அர்த்தம், உதவி பண்ணு, நீதியாக நடந்து கொள்ளு, ஜபம் பண்ணு. நீ ஒருத்தர் ஒரு கணத்தில் அடித்தானா மறுக்கணத்தை காட்டணும், நீ யார் ஏற்றுக்குவாங்க? எந்த கிறிஸ்துவர்கள் அப்படி செய்வாங்க? அப்போ என்னென்னா இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. அப்படிலாம் இல்லாமல் நம்ம பாவம் செய்யும் பொழுது, ஏன்னா பாவம் செய்யாமல் இன்றைக்கி ஒருத்தரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உதவி செய்யலைன்னா அது தவறுன்ற பாவன்ற மாதிரி சொல்லுது. அப்போ பாவம் செய்யும் போது அல்லது நம்ம தீமை செய்யும் பொழுது நமக்குள்ளே என்ன நடக்கணும், நம்ம இதயத்தில் ஒரு ஆழ்ந்த வருத்தமும் ஒரு குற்றமனமும் நமக்கு எல்லாம் ஏற்படணும். அப்போ அந்த தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து விட்டோம் என்ற ஒரு வேதனை இருக்கணும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் கத்தினார், ஏழி ஏழி சபத்தாமா ஏன் என்னை கைவிட்டு நீ ஏன் சத்தம் போட்டார்? அந்த நிமிஷம் வரும் தேவனோட தொடர்பு வச்சிருக்கிறாரு. ஏன்னா தேவன் தொடர்பு இல்லைன்னா தான் அவரால் மறிக்க முடியும். அப்போ எவ்வளோ அந்த பிரிவை வந்து அவர் கஷ்டப்பட்டு, அந்த மாதிரி தேவனோட சமூகத்தை நம்ம பிரிஞ்சுட்டோமே, இந்த பாவம் செஞ்சு இவ்வளோ மாசமாச்சு, இவ்வளோ வருஷமாச்சு, நம்ம அது குறிச்சா நம்ம ஒரு கிறிஸ்துவன்ற உணர்வே இல்லாமல் இருக்கிறோம். சிருஷ்டியா நம்ம அப்படி வருத்தமும் வேதனையும் நம்முடைய இதயத்தில் இருக்கணும். அந்த எப்படி இறுதினா எடுத்து எல்லாம் கத்தி வச்சு நறுக்கணும் எப்படி வலிக்கும், அந்த மாதிரி ஒரு வலி வேதனை இருக்கும். நம்ம தவற குற்றமாக செஞ்சுட்டா தேவ சமூகத்துக்கு போகிறது, அந்த மாதிரி ஒரு வலி வேதனையோட நம்ம அந்த உணர்வு நமக்குள்ள காணப்படணும். உணர்வு உள்ள இதயம் எப்படின்னா, தேவனே நான் இந்த இடத்துல நம்ம துக்கப்படுத்திட்டேன், இந்த காரியத்தை நான் அப்படி தெரிஞ்சே பண்ணிட்டேன், இந்த சகோதரனுக்கு தெரிஞ்சே நான் அந்த துரோகத்தை பண்ணிட்டேன் அப்படின்ற உணர்வு இல்லாட்டினா என்னாகுன்னா நம்ம மணிக்கணக்காக ஜபம் பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த உணர்வே இல்லாமல் நான் ஜபத்தில் போய் தேவனே அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நீங்கள் 5 மணி நேரம் ஜபம் பண்ணாலும் அந்த ஜபத்துக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்முடைய நிலையை அவர் உணர்ந்து பண்ற வாஞ்சை என்றென்றைக்கு நம்ம காணப்படணும். ஏன்னா ஜபம் அதை குறித்து கண்ணீரோட இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேனப்பா, உலகத்தில் எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தீங்க, உங்களுடைய ஒரே பேரான குமாரன் எனக்காக ஜீவனை கொடுத்தாரு, இதெல்லாம் எதையுமே நினச்சி பார்க்க முடியும், பாவத்தை பண்ணிட்டேன்னு அந்த கண்ணீரோட ஒரே வார்த்தை அப்பா அப்படின்னு சொன்னால் போதும். உள்ளேருந்து சொல்லும் பொழுதே அந்த அப்படியே குரல் துக்கத்தில் தொண்டை அடிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம இதயத்தை நொறுக்கிறோம். நம்ம இதுதான் தேவன் விரும்பக்கூடிய ஒரு ஜபம் ஆகணும். ஏன்னா மனம் திரும்புதல்னா தாழ்மையும் பணிவும் இருந்தால் தான் மனம் திரும்புவதற்கு உண்டான நடவடிக்கை நடக்கும். சுயநலமற்ற உண்மையான உடைக்கப்பட்ட இருதயம் தேவன் நோக்கி பார்க்குறார், கண்டிப்பாக பார்க்குறார். எப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் சரி நம்ம தைரியமாக கிருபா சன்னதியில் போய் தேவனிடத்தில் முழு இதயத்தோடு அதை ஒத்துக்கொள்ளும் பொழுது, இதயத்தை நெருக்கி கொள்ளும் பொழுது தேவன் நிச்சயமாக அந்த இதயத்தை நோக்கி பார்க்குறார். இது வெறுமையான ஒரு சடங்கோ இல்லை காணிக்கையை கொடுத்தோ வெளிப்படையான பக்தியை தேவன் விரும்புகிறதே இல்லை. நிறைய காசு கொடுத்துட்டாவோ இல்லை சில சடங்குகளை செஞ்சுட்டாவோ அந்த வெளிப்படையான பக்தியை தேவன் கவனிக்கிறது இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பாவத்தையும் தவறையும் உணர்ந்து நொறுங்குண்ட ஒரு வேற எப்போ பார்த்தாலும் அந்த பாவத்தை செஞ்சுட்டோமேன்னு ஒரு துக்கம், அது குறித்து அதையே செஞ்சுட்டு இருக்கும் பொழுது
அப்படி நாடி வருகிற தேவன் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்துவின் மூலமாக இருக்கக்கூடிய இந்த மனம் திரும்புதல், இந்த மன்னிப்பு பலனாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்காக மரிச்சாருங்களா? நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவர் உடம்புல இருக்கிற எல்லா சொட்டு ரத்தத்தையும் வெளியிட்டார். அவருடைய இருதயத்தை நமக்காக கிழிக்க கொடுத்தார், நமக்காக. அப்போ நம்ம பாவத்துக்காக நம்ம ஏன் செய்யணும்? அப்படி செய்யணும் இல்லையா? வாசிக்கலாம். சங்கீதம் 51:17. சங்கீதம் 51:17. அப்பொழுது பாதகருக்கு உமது சங்கீதம் 51:17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்போ தேவன் இப்படிப்பட்ட இதயத்தை கண்டிப்பாக அவர் புறக்கணிக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். நீதிமொழி 24:17. இருதயம் மருவமாக்கக்கூடிய சில வசனங்களை உதாரணமாக ஆலோசனை கொடுக்குறாரு. நீதிமொழிகள் 24:17. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. அப்போ இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இப்போ இங்கே சத்துருன்னு யாரை குறிக்குதுங்க? நம்ம உலகத்தில் இருந்த பக்கத்து வீட்டுக்காரனா, இல்லை நம்ம கொடுமையாக வேலை வாங்க நம்முடைய முதலாளியா, யாரை குறிக்குதுங்க இந்த எதிரி சத்துரு? உன் வீட்டாரே உன் சத்துரு. யாரும் இல்லை, நம்முடைய சகோதர சகோதரிகளை தான் இந்த இடத்துல சத்துருன்னு குறிக்குது. ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கிற எதிரினும் பொழுது அவன் வேற உலகத்தில் இருக்கிறான், இருட்டான உலகத்தில் இருக்கிறான். நமக்கு சத்துரு கண்ணுக்கு தெரியும் பொழுது வெளிச்சத்தில் இருக்கிறோம். நம்ம வெளிச்சத்தில் நமக்கு கண்ணுக்குன்னு தெரியும். அப்படின் பொழுது இப்போ எதிரி விழுந்தாலும் நம்ம தடுமாறும் போது உன்னோட இருதயம் மகிழ்ச்சி அடையக்கூடாதுன்னு இந்த வசனம் சொல்லி பார்க்குறோம். ஏன்னா நம்முடைய எதிரி யாருன்னு பார்க்கும் பொழுது நம்முடைய கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள். ஏன்னா உன் வீட்டாரே உன் சத்துருன்னு சொல்லும் பொழுது அந்த வீடுன்னும் பொழுது ஜபாலின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்முடைய சகோதரர் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் நம்ம சபையில் ஒரு 50 பேர் இருக்கிறோன்னா 50 பேர் என்கிட்ட ஸ்நேகம் சொல்ல முடியாது. அந்த 50 பேர்கிட்டையும் நான் ஸ்நேகமாக இருக்கேன். நான் ஒரு சகோதரன் 100% அன்பு காட்ட முடியாது. அப்படி 100% அன்பு காட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது பொய். ஒரு 80% காட்டலாங்களா? 80% நான் காட்டுறேன்னா இல்லை, அதே அன்பு நீங்கள் எல்லா இடத்துலையும் காட்டுறீங்களா? அப்போ ஆளுக்கு தகுந்த மாதிரி அன்பு பர்சன்டேஜ் குறையுது பார்த்தீங்கன்னா. அப்போ உங்களுக்குள்ளே பிடிக்கல அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அந்த சகோதரர்கள்ட்ட அந்த அன்பு 80% கிரியை பண்ணாது. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய சகோதரர்கள் உலகத்து காரியங்களாக இருக்கட்டும், இல்லை நமக்கு அவர்கள் எதிரியாக இருக்கிற பட்சத்தில் கூட பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு விஷயத்தில் தோல்வி அடை, ஒரு துன்பத்தில் இருக்கிறாங்க, இல்லை அவங்க ஒரு நோய்வாய்ப்படுறாங்க, ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்த்து மகிழ்ச்சி அடையும். என்னை நீ பண்ண இல்லை, அன்றைக்கி என்னை சொன்ன இல்லை அப்படி பண்ணுவோன்னா நம்ம உடன் சகோதர சகோதரிகள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கும் கிறிஸ்து ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. நம்ம கை கொடுத்து சகோதரன் பண்ணிக்குவோம். நம்ம சரி. ஏன்னா இப்போ இந்த வெறுவரில் அடிபட்டுருச்சு, எல்லா வெறும் நல்லா வேணும். அன்றைக்கி எனக்கு நான் அது விரும்பினேன், எனக்கு நீ செய்யவே இல்லை, சாவுன்னு சொல்லுமா சரீரம் சொன்ன யாருக்கு ஆபத்து? இது சரீரத்துக்கு தான் ஆபத்து. அப்படி ஒரு சகோதரன் நம்ம எதிரியாக நினச்சி அவன் வீழ்ந்ததை குறித்து நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சோமா? இந்த சரீரத்தில் ஒரு சரீரம் ஒரு அவயம் துன்பப்படும் பொழுது நம்ம எப்படி மற்ற அவயங்களாம் சந்தோஷப்படுதோ அதுக்கு இணையாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம சகோதரன் விழும் பொழுது மகிழ்ச்சி அடையக்கூடாது. பொறாமை, பழி வாங்குகிற உணர்வு, பிறர் துன்பத்தில் மகிழ்ச்சி அடைதல் சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எதிர்மறையான உறவுகளை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். இதற்கான பதில் பார்க்கும்போது அதே வசனத்தில் 18வது வசனம் வாசிங்க. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கும். அப்பொழுது அவனிடத்தினின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். அதாவது அவர் அந்த நமக்கு எதிரியாக இருக்கிற சகோதரர் ஏதோ தவறு பண்ணுறாரு, ஆவிக்குரிய தவறு பண்ணுறதுனால அவருக்கு ஒரு பிரச்சனைக்குள்ளே பாதிக்கப்படுறாரு. ஆனால் அவர் மனம் திரும்பி நம்ம தவறு பண்ணிட்டோம், ஏன்னா இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் பார்க்குறான்னு அந்த மாதிரி போய் அவர் ஜபம் பண்ணி அவர் அந்த மன்னிப்பை பெற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம மன்னிப்பை பெற்றுக்கல. இங்கே என்ன சொல்கிற பார்த்தீங்கன்னா, அவர் கோபத்தை அவன் நீக்கி விடுவார். அந்த கோபம் நம்ம தலைமையில் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ சில சமயத்தில் ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இடரல் ஆகிறதுக்கு, அவர் தடுக்கி விழுகிறதுக்கு, அவர் தோல்வி அடைகிறதுக்கு நான் காரணமாக இருந்தேன்னா, இல்லை நீங்கள் எனக்கு காரணமாக இருந்தீங்கன்னா, அப்போ நம்மிடம் இருக்கிற இரக்கமும் நீதியும் எங்கே போயிடுச்சு? இறக்கம்னு பேசுகிறோமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறக்கமுள்ள இலக்குவரும் பேச அந்த இறக்கம் நம்மக்கிட்ட எங்கே போச்சு? நீதியாக இருந்தால் தான் நீதிமான் வசனம் சொல்லுதுங்க. இல்லை மத்திய அவர்கள் நீதிமான் நீதி உள்ளவர்கள் பசிதாக மாட்டேவார்கள். என்னதுங்க? நீதியின் மேல் பசித்தாக எங்கே போச்சு?
ஏன் இந்த அது ஒரு உனக்கு பிடிச்ச சகோதரன் ஒழுகும் பொழுது நீ போய் தாங்கி பிடிச்சியே, அவனுக்காக நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியே, வசனத்தை எடுத்து வச்சு ஆதரவு சொன்னியே, அப்போ இந்த சகோதரன் ஒழுகும் பொழுது ஏன் அப்படி பண்ணலை? அப்போ இந்த நீதி எங்கே போச்சு? அப்போ நம்முடைய காரியத்தில் நம்ம இருதயத்தில் ஒரு சகோதரன் விழும்பொழுது மகிழ்ச்சி அடையாதீங்க. தேவன் அவர் தவற மன்னிச்சுட்டு நம்ம தவற மன்னிக்கிறதுக்கு புரிஞ்சு சொல்லி பார்க்கணும். அப்போ பார்க்கும் பொழுது அப்போ வாசிக்கலாம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் முடிச்சலாம் கொஞ்சம் தான். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். மாயமற்ற சகோதர சிநேகம், மாயமாலம் சகோதர அன்புல மாயமாலம், அதாவது இந்த உலகத்திலேயே ரொம்ப பெருசு அன்பு தான். ஏன்னா தெய்வீக திட்டமே அன்பு தான். தேவன் தன்னோட குமாரனை கொடுத்தது அன்பு தான். அப்போ அந்த அன்பு மாயமாலமாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் எல்லாரோட இருதயத்திலும் எல்லா உயிரினத்திலையும் தேவன் ஒரு அடிப்படை அன்பு வச்சிருக்கிறார். இப்போ இன்றைக்கி விலங்குகள் பார்க்கும் பொழுது அதோட அன்பில் கரெக்டாக நடந்துக்கிறது, அது இடத்துல வாழும், இதுவும் பண்ணிக்கிறது. ஆனால் நம்மளுடைய அன்பு தான் வித்தியாசம். உலகத்திலே போக வேணாம், கிறிஸ்தவர்கள் அன்பு எடுத்துக்குவாங்க. இப்போ இன்னைக்கு பெயர் சபையில் பார்க்கும் பொழுது ஒரு பக்கத்து தெருவில் ஒரு சபை இருக்கும், இங்கே ஒரு தெருவு இருக்கும். அங்கே ஒரு நாள் கன்வென்ஷன் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து அங்கே போயிட்டோம் பாருங்கள் 2 பேர், இவர் பிடிச்சி. அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க? அங்கே ராமாயண மகாபாரதியை சொல்கிறாங்க அங்கே. அப்போ அந்த அன்பு உனக்கு இல்லாத போயிடுச்சு எனக்கு அங்கே. அந்த மாதிரி அன்பு எப்படின்னா கிறிஸ்துவுக்கு மத்தியில் ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனுடைய சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி தேவனுக்கு மிக பிடிச்சது கீழ்ப்படிதல், அவர் பிடிக்காதது கீழ்ப்படியாமல் இருக்கிறதான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் தந்த இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் இந்த பாவங்களை நம்ம இருதயத்தில் நம்ம சுத்திகரிக்கணும். அந்த பரிசுத்த ஆவியுடைய நடத்துதல், அந்த பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் நமக்குள்ளே இருக்கணும்னா, நம்ம இருதயத்தில் இருக்கணும்னா நம்ம விழிப்புணர்வுகளாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ மாயமற்ற உண்மையான கள்ளங்கப்படமில்லாத அன்பு, அதை வச்சு தான் நம்ம சகோதர ஸ்நேகின் மொழியை ஒரு மாயமாலமான ஒரு பொய்யான அன்பு நம்ம கூட காணப்படக்கூடாது. ஏன்னா சுத்த இதயத்திலிருந்து தான் தூய்மையோட ஒருவரை வரை ஆழமாக அன்பு செய்கிறது தான் நம்ம பெறப்போகிற ரட்சிப்போட விளைவுகள் இருக்கும். அப்போ ரட்சிக்கப்பட நினைக்கிறோம், அந்த ரட்சிப்போட அடிப்படையே அன்பு தான். கடைசியாக வாசிக்கலாம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தடியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்தோட பக்தி எப்படி இருக்குதுங்க? இப்போ ஒரு சீசன், இந்த சமயத்தை ஒரு சீசன், எல்லாரும் பார்த்தீங்கன்னா போன மாதம் வரல சும்மா குடிச்சு வெறிச்சு அவன் பண்ணாத அட்டகாசமெல்லாம் இருக்காது. திடீர்னு இந்த மாதம் ஒரு கலர் இது பண்ணிட்டு ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க. அது கழட்டினவனு என்ன ஆயிடுவான் அவன்? அதே மாதிரி பக்தியில் போயிடுவான். இப்போ உலகத்தின் பக்தி மாதிரி நம்ம பக்தி இருக்கணுமா? சபைக்கு வரும்போது தான் நம்ம பரிசுத்தமாக இருக்கணுமா? சபைக்கு வரும்போது தான் பக்தியாக இருக்கணுமா? சபைக்கு வரும்போது தான் நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணுமா? சபைக்கு வரும் சகோதரங்கிட்ட அன்பு காட்டணுமா? எனி டைம் நமக்கு அது இருக்கணும். உலகத்தின் பழக்கப்படி நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அவங்க தாங்க எப்படி வேணாலும் மாற்றிக்குவாங்க. எப்படி அந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? கடவுளை உருகுன்னு ஒரே ஒரு கடவுளை கும்பிடுவாங்க அவங்க சில குடும்பத்தில். ஆனால் அது மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஜோசிகாரன் போய் உட்காந்துருப்பாங்க, எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது என்ன பாருங்க. அப்போ ஏன் அந்த கடவுள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை? அவங்க எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், விருப்பங்கள் எங்கே போனால் எதை பித்தம் தெரியன்ற மாதிரி போனால் நமக்கு பிரச்சனை தெரியும். கோயிலாக செலவு பண்ணி சுத்தம் பண்ணிட்டு இருப்பான். அந்த காசை வச்சுருந்தா கூட அவனுக்கு பிரச்சனை தீரும், அவங்க செலவு பண்ண. அந்த மாதிரி நம்முடைய பழக்க வழக்கங்கள் உலகத்தில் இருக்கிறது போல இருக்கக்கூடாது. நம்முடைய ஏன்னா நம்ம புது சிருஷ்டின்னு சொல்கிறோம். நம்ம அந்த புது சிருஷ்டி, அந்த சிருஷ்டி இதயத்துக்குள்ளார நேற்றைய விட இந்த இடத்துல எனக்கு இன்னும் முன்னேற்றமாக இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில். அதனால தான் நம்ம மற்றவங்களும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த புதிர் ஜெபிச்சிருப்பாரா, இந்த சகோதரி சபைக்கு போன வாரம் வரலையே, அவங்க 2 வாரமாக வரல, இதை தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மை நாம் நிதானி தெரிந்தால் என்ன ஆகும்? நியாயத்தில் நிற்கும் பொழுது நமக்கு தெரியும், காட்டுவார் நீ உனக்காக நீ எதுவுமே குற்றங்களை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நம்ம நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்ட சிந்தனைகள் உணர்வுகள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்ம இருதயத்தை மறுவமாக தயாராக வச்சிருக்கணும். ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு நமக்கு மரணம் சம்பவிச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அப்போ எப்பொழுதும் மனுசுக்குமாரன் விழிப்புணர்வுகளாக இருங்கள். தீர்க்க தரிசனம் மற்ற காரியங்கள்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், நம்முடைய காரியங்கள் நமக்கு முடிஞ்சு போயிடுச்சுன்னா
நம்ம எதை வச்சு மறுரூபமாக முடியும்? நம்ம அப்போ கவனமாக இருக்கும். அப்போ நம்முடைய இருதயத்தை புதுப்பிக்கும் போது தேவனுடைய நன்மையும் அவருக்கு விருப்பமான பரிபூர்ணமான சித்தத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு வாழ்ந்தாதான் என்ன ஆகுன்னா, தேவன் கேட்டால் பார்த்தீங்களா, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. ஏன்னா அதாவது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு 20-30 கிலோ தங்கம் இருக்குது ஆச்சுங்களா, என்ன பண்ணுவோம், ஒரு இரும்பு பீரோ, அது வித்தியாசமாக இருக்கும் அந்த பீரோ, அதை ஒரு பூட்டி அதை ஒரு இதில் நிலத்தில் போச்சு காங்கிரீட் போட்டு அதுக்கு ஒரு கதவு போட்டு வச்சுட்டு அங்கங்கே கேமராவில் வச்சு தொட்ட அலாரம் அடிக்கிற மாதிரிலாம் வச்சு சுற்றியும் போலீஸ் காவல் போட்டு வச்சுருப்போம். ஏன்னா தங்கம் திருட்டு போயிடக்கூடாதுன்னு. அதை விட மேலே நம்ம இருதயத்தை என்ன போட்டிருக்கோம் வசனம், எல்லா காவலோடும். ஏன்னா இருதயத்தை கெடுக்கிறதுக்கு எங்கேருந்து வேணாலும் வரும், காதில் வரும், கண்ணில் வரும், பேசுகிற வார்த்தையில் வரும், நடக்கையில் வரும், எப்படி வேணாலும் இருதயம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம இருதயம் தேவனுக்கு நம்ம அவருக்கு பிரியமாக அவர் வாங்கிக்கிற மாதிரி குடுமகனே அப்படின்னு வாங்கிக்கிற அளவுக்கு நம்ம இருதயம் கிறிஸ்துவ போல மாறணும். அப்போ அவருடைய சாயலுக்காக மாறணும் பொழுது நம்ம ரொம்ப கவனமும் ஜாக்கிரதையுமாக இருக்கணும். சத்தியங்கள், காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள் என்ன சொல்லியிருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த மேட்டிமையான சிந்தனை இல்லாமல் நம்ம இன்னைக்கு நிறைய வசனங்கள் இருக்குது, எதை விடுறதுன்னு தெரியல, அதில் செலக்டிவாக நம்ம எடுத்து பண்ணியிருக்கிறோம். அப்போ பார்க்கும்பொழுது அந்த இருதயங்களை குறித்து நம்ம அதிகமாக, ஏன்னா இந்த இருதயத்தோட சிந்தனைக்கு தான் நமக்கு மறுரூபமாக்கப்படுது, ஆவின் செயல் கொடுக்கப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ இதுதான் இருதயம் தான் முக்கியம். அப்போ நம்மளுடைய குணநலங்கள் நம்ம பார்க்கும்போது உலகத்தில் எங்கே போனாலும் நம்ம சாட்சி கொடுக்கறவங்களாக இருக்கணும். நம்ம நடக்கை, நம்மளுடைய பேச்சு, செயல் எல்லாமே சாட்சி உள்ளவங்களாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாளும் கூட தேவன் கொடுத்த நல்ல ஒரு பாடத்துக்கும் பொறுமையாக கேட்டவங்களுக்காகவும் நன்றி செலுத்துக்கிறேன்.